திங்களன அழகொளிரும் திருவருளே பரம்பொருளே மங்களம் பொங்கும் நாளில் மகிழ்வுடனே தாழ் பணிந்து இன்னருள் வேண்டி நின்றோ இறையவனே எழுகவே இன்னருள் வேண்டி நின்றோ இறையவனே எழுகவே இறையவனே எழுகவே இறையவனே எழுகவே. தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். ஜதியுடன் ஸ்வரமும் ஜதியுடன் ஸ்வரமும் தாளமும் முழங்க ஜதியுடன் ஸ்வரமும் தாளமும் முழங்க ஜல் 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 சலங்கை ஒலிக்க ஜதியுடன் ஸ்வரமும் தாளமும் முழங்க ஜல் 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 சலங்கை ஒலிக்க கைவளை ஓசை செவிகளை நிறைக்க களிநடம் புரிந்தோ புகழ் உரைக்க கைவளை ஓசை செவிகளை நிறைக்க களிநடம் புரிந்தோ புகழ் உரைக்க கைவளை ஓசை செவிகளை நிறைக்க களிநடம் புரிந்தோ புகழ் உரைக்க தெள்ளு தமிழ் சொல்லெடுத்து துள்ளு சந்த கவி புனைந்து இனிமை சொட்டும் இசை எழுப்பி இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். கருவாய் நீயே இருக்கின்றாய் கருவிகள் எம்மை இயக்குகின்றாய். கருவாய் நீயே இருக்கின்றாய் கருவிகள் எம்மை இயக்குகின்றாய். எங்களின் ஞானம் நீ தந்த கொடைய எங்களின் ஞானம் நீ தந்த கொடைய இறைவனை மறவோம் ஒரு போதும் உனையே. இறைவனை மறவோம் ஒரு போதும்
தொடங்கிடும் பணிகள் திண்ணமாய் பறிக்கும் வெற்றியின் கனிகள் உன்னையே நினைத்து தொடங்கிடும் பணிகள் திண்ணமாய் பறிக்கும் வெற்றியின் கனிகள் உந்தனின் பேரருள் ஆசியும் இருந்தால் உந்தனின் பேரருள் ஆசியும் இருந்தால் விந்தைகள் நீதமும் மலரும் வாழ்வில் விந்தைகள் நீதமும் மலரும் வாழ்வில் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம் இறைவா உன்னை வாழ்த்துகிறோம். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू ला यस्खर कौमुन मिन कौमिन अज़ा अय्यकूनु खैरन मिनकुम वला निज़ाउन मिन निज़ाइन अज़ा अय्यकुन्न खैरन मिनकुन वला तलमिज़ू अनफुसिकुम वला तनाफ़ज़ू फिल अल्क़ाब फ़िग़्ज़ल इस्मुल फ़ुज़ूक़ फ़ग़दल ईमान वमन लम यदूब உலாயிக ஹுமுத்தாலிமோன். அல் குரான் அல் ஹுஜரத் 49வது அத்தியாயம் 11வது வசனம். தமிழ் வேர்ஷன். இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்றெந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள். ஒருவருக்கொருவர் மோசமான பட்டப்பெயர்களை சூட்டி அழைக்காதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டதன் பின்னர் மோசமான பெயர்களை சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும். எவர்கள் இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர்கள்தான் கொடுமைக்காரர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைமை தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. ஓம் நமச்சிவாய. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 வரை. அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உமக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறெதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. அருள் பெரும் ஜோதி அணையானல் ஜோதி உனையே நினைந்திடுவோம். ஓ அருள் பெரும் ஜோதி அணையானல் ஜோதி இருளகல் கதிரவல் எழுந்திடல் போல இருளகல் கதிரவல் எழுந்திடல் போல அருள்மிகு ஆண்டவா அருள்மிகு ஆண்டவா வரும் பல அருள்வாய். அருள் பெரும் ஜோதி அணையானல் ஜோதி உனையே நினைந்திடுவோம். வளமிகு பாரதத்தின் வாழ்வு மணம் கமழ உளமாற வேண்டுகின்றோம். உயர்வழிப்பாய் இறைவா, வளமிகு பாரதத்தின் வாழ்வு மணம் கமழ உளமாற வேண்டுகின்றோம். உயர்வழிப்பாய் இறைவா, நிலம் செழி தோங்கிட நீர்வளம் பெருகிட நிலம் செழி தோங்கிட நீர்வளம் பெருகிட நலம் பல அருள்வாய் நீ தினம் ஆசி புரிவாய். நலம் பல அருள்வாய் நீ தினம் ஆசி புரிவாய். அருள் பெரும் ஜோதி அணையானல் ஜோதி உனையே நினைந்திடுவோம். அருள் பெரும் ஜோதி அணையானல் ஜோதி. அன்பின் உருவே, அருளின் ஊற்றே, ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் நல்லவர், கருணை மிக்கவர், பேரிரக்கம் கொண்டவர், உண்மையை நிலைநாட்டுபவர், நீதி வழங்குபவர், எல்லாம் வல்லவர், இயற்கையையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர், எல்லா உயிர்களையும் காப்பவர், மனிதர் யாவரையும் உமது பேரன்பினால் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துபவர். இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்து வாழ்வுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து
இருப்பதை பகிர்ந்து இன்புற்று வாழ அருளியிருக்கின்றீர். நாங்கள் இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்று பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றோம். இறைவா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஒளி பரவட்டும், அமைதி பெருகட்டும் என்னும் மெய்ப்பொருளில் புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றமும் MIET கல்வி நிறுவனங்களும் இணைந்து நடத்துகின்ற இப்பல்சமய நல்லுறவு தீபாவளி திருவிழாவை ஆசீர்வதியும். மதங்களை கடந்த மனிதநேயத்தோடும் சகோதர உணர்வோடும் இவ்வரங்கில் கூடியிருக்கும் எங்கள் அனைவரையும் உமது பேரன்பினால் இணைத்தருளும். எம் இந்திய திருநாட்டில் அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி பரவும் தூதுவர்களாய் எங்களை உருவாக்கும். இப்புவி எங்கள் அனைவருக்குமான பொதுவான வீடு என்பதை நாங்கள் நன்கு உணரச் செய்யும். பொதுவான வீடாகிய இப்புவியை, இயற்கையை, உலகை அழகானதாகவும் வளமானதாகவும் அமைதியானதாகவும் பராமரித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதை உணர்ந்து செயல்பட எங்களை வழிநடத்தும். நன்மைகளின் ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உமது அமைதியின் கருவிகளாக பயன்படுத்தும். நாங்கள் அன்பின் தூதுவர்களாய் செயலாற்ற எங்களை பண்படுத்தும். சமய நல்லுறவை பேணும் நற்பணியில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட தேவையான ஞான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும், நல்வழி காட்டும். எல்லா புகழும் உமக்கே இறைவா, எல்லா புகழும் உமக்கே. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களுக்கும் அரங்கத்தில் அழகுற கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்வு இந்த நாளில் இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்த பொழுது MIT கல்வி நிறுவனங்களின் தலைவர், நிர்வாக செயலர், தாளாளர் ஐயா முகமது யூனுஸ் அவர்கள் உடனடியாக இன்முகத்தோடு வாருங்கள் இணைந்து நடத்துவோம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னது மட்டுமல்லாமல் இன்று நடைபெறுகிற இந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் பின்புலமாக இருந்து எல்லாம் நன்றாக நடைபெறுகிறதா என்பதை பார்த்து ரசித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராகவும் இருக்கின்ற ஐயா அல்ஹாஜ் பொறியாளர் முகமது யூனுஸ் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா அவர்களுடன் அவருடைய புதல்வர் முனைவர் MY அப்துல் ஜலீல் அவர்கள் இந்த நிறுவனங்களின் துணைத் தலைவராக இருப்பவர்கள். அவர்களும் தந்தையாரோடு இணைந்து இந்த கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவது மட்டுமல்லாமல் இன்று நடைபெறுகிற இந்த நிகழ்விலும் மகிழ்வோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு ஐயா MY அப்துல் ஜலீல் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். கூடவே சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும், பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் நவீன் சேட் அவர்கள் அனைத்தையும் எடுத்து நடத்துகின்ற ஒரு இயக்குனராக இருந்து கடந்த சில வாரங்களாக அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து இதை நடத்துவதற்கு ஒத்துழைப்பும் உறுதுணையும் எல்லா வகையிலும் நட்பும் நல்லெண்ணமும் பாராட்டி அனைத்தையும் அழகுற செய்வதற்கு உடன் இருந்த முனைவர் நவீன் சேட் அவர்களையும் அன்போடு இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றேன். திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டம் புனித ஜான்பால் உரையாடல் மன்றம் நடத்துகிற பல்சமய நல்லுறவு தீபாவளி திருவிழாவை இந்த MIT கல்வி நிறுவனங்களோடு இணைந்து நடத்துவதில்
பெருமகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆதீன மடங்களில் முக்கியமான ஒரு மடமாக, தனித்துவம் வாய்ந்த ஒரு மடமாக இருக்கின்ற கோவை சிரவை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானம் கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழி வருகின்ற திருப்பெருந்திரு ராமானந்த குமர குருபர சுவாமிகள் அவர்கள். தனித்துவம் என்பது இது கௌமார மடம். கௌமாரம் என்பது 6 முக்கிய சமயங்களில் ஒன்று. முருக கடவுளை முதன்மையான கடவுளாக வழிபடுகின்ற ஒரே மடம், ஒரே ஆதீனம் இந்த சிரவை ஆதீனம். தமிழ் கடவுளை போற்றுவதோடு தமிழை வளர்ப்பதிலும் சமயப் பணிகளோடு இணைத்து சமூக பணிகளை ஆற்றுவதிலும், குறிப்பாக கல்வி பணியை ஆற்றுவதிலும், சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி பணியை வழங்குவதிலும் என்று மிக மிக மனித நேயத்தோடு பணிகளை ஆற்றிக்கொண்டு வருகின்ற திருப்பெருந்திரு ராமானந்த குமர குருபர சுவாமிகள் அவர்கள் நம்மிடையே இருப்பது நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றது. அவர்களை அன்போடு வருக வருக என்று நம் அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன். வாழ்த்துரை வழங்குவதற்கு வருகை தந்து நம்மிடையே வீற்றிருக்கின்ற திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருள் பணி லு அந்துவான் அவர்கள் புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தோடு 2 கலந்தவர்கள். இந்த மன்றத்தின் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைத்து செயல்பாடுகளிலும் உடனிருந்து ஆலோசனைகளை வழங்கி உற்சாகமளித்து உடன் பயணிக்கின்ற அருமை தந்தை அந்துவான் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். மருத்துவர் ஐயா MA அலீம் அவர்களை தெரியாதவர்கள் இல்லை இந்த திருச்சியில், தமிழகத்தில். கியாப்பே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரியின் தலைவராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இப்பொழுது திருச்சி ABC மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர் அலீம் அவர்கள் நரம்பியல் நிபுணர், பல்வேறு அரசு விருதுகளை பெற்றவர், மனித நேயமிக்க மருத்துவர் என்று பலராலும் பாராட்டப்படுபவர். மருத்துவத் துறையில் மட்டுமல்லாமல் மனித நேயம் போற்றுகின்ற அனைத்து தளங்களிலும் அவர்களுடைய உடனிருப்பு இருக்கின்றது. ஒரு தமிழ்ச்சங்க நிகழ்வில்தான் அவர்களை நான் சந்திக்க நேர்ந்தது. இப்படி பல்வேறு இடங்களிலே முத்திரை பதித்து வருகின்ற டாக்டர் அலீம் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அருள் பணியாளர் ராஜா மான்சிங் அவர்கள் CSI திருஅவையினுடைய அருள் பணியாளர், அவர்களுடைய குருத்துவ செயலராக மிகச்சிறப்பாக பணியாற்றி அருள் பணியாளர்களை ஒருங்கிணைத்து வருபவர், பல்சமய உரையாடல் பணியில் மிகுந்த ஆர்வம் காட்டுபவர், கிறிஸ்தவ ஒன்றிப்பு நிகழ்வுகளிலும் எங்களோடு உடன் பயணிப்பவர் அருள் பணியாளர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். வயது மூப்பு என்பதே தெரியாமல் இசை புலமையால் நம்மை ஈர்த்து இறைவனை ஒரு ஜோதியாக, ஒரு ஒளி வடிவமாக பார்த்து பரவசப்படுகின்ற அளவுக்கு பாடி இறை உணர்வில் நம் அனைவரையும் ஈர்த்த அருள் சகோதரி கலைமாமணி ரீதா அவர்கள், ஒரு வழக்கறிஞர், இசை மேதை அருள் சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நாட்டிய பள்ளியினுடைய இயக்குனர் உரிமையாளர் கலைமாமணி திருமிகு ஜோதிலட்சுமி சங்கர் அவர்கள் திருவாசகம் ஓதி இறை வேண்டலிலே நம்மை ஈர்த்தார்கள். அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். சீக்கியர் நலச்சங்க தலைவராகவும் திருச்சி விமான நிலைய ஆலோசனை குழு உறுப்பினராகவும் தொழில் அதிபராகவும் அரிமா சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராகவும் பல்வேறு பரிமாணங்களில் ஒளி வீசி திகழ்கின்ற முனைவர் அச்சர் சிங் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதில் உடனிருந்து ஆதீனம் போன்ற ஆளுமைகளை சந்தித்து அவர்களை அழைத்து வருவதற்கும் உறுதுணையாக, ஊக்கமளிப்பவராக, உரையாடல் மன்றத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராக திகழ்கின்ற
மணப்பாறை பழந்தமிழ் காவிரி அறக்கட்டளையினுடைய நிறுவன அரங்காவலர் திருமிகு மணவை தமிழ் மாணிக்கம் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். சகோதரி தேவகி அவர்கள் பிரம்மகுமாரி இயக்கத்தை சார்ந்தவர்கள். எல்லோருக்கும் மனவளக்கலையை, ஆற்றுப்படுத்துதலை, யோக கலையை கற்றுத்தந்து மனிதநேய பணியிலே மிக சீரும் சிறப்புமாக பணியாற்றுகின்ற சகோதரிகளுள் ஒருவர் அருள் சகோதரி தேவகி அவர்கள். ஜான்பால் உரையாடல் மன்றத்தினுடைய உடன் பயணி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கல்வி நிறுவனங்களுடைய பேராசிரியர் முனைவர் ஆ பர்வீன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துவதில் முதல்வர் அவர்களோடு இணைந்து ஒத்துழைப்பாளராக பணியாற்றியவர்கள். சகோதரி அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை ஏன் நடத்துகிறோம், எவ்வாறு நடத்துகின்றோம்? ஒரு இந்து பண்டிகை தீபாவளி, இதை ஒரு இஸ்லாமிய வளாகத்தில் நடத்துகிறோம். முன்னெடுப்பாக ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் என்ற கிறிஸ்தவ நிறுவனத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு இதை எடுத்து நடத்துகிறது. யார் உறவோடு இருக்கிறார்கள், யாரெல்லாம் கூடி வருகிறார்கள், யாரெல்லாம் நட்பு பாராட்டுகிறார்கள், யாரெல்லாம் இந்தியாவை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவின் ஒருமைப்பாட்டை போற்றுகிறார்கள் என்று பிரகடனம் செய்ய வேண்டிய, முழங்க வேண்டிய ஒரு இடத்தில், ஒரு பொறுப்பில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்து சமய பெரியோர்களும், இஸ்லாமிய பெரியோர்களும், கிறிஸ்தவ பெரியோர்களும், மக்களை வழிநடத்துகின்ற அத்தனை தலைவர்களும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை, இந்த நாட்டினுடைய நல்லுறவை, மதங்கள் பலவாக இருக்கலாம், இனங்கள் பலவாக இருக்கலாம், மொழிகள் பலவாக இருக்கலாம், சாதிகள் பலவாக இருக்கலாம், பண்பாடுகள் பல வகையாக இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் வேறுபடலாம். எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம்முடைய வேதம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது நம்முடைய அடிநாதம். இதிலிருந்து ஒருபோதும் நாம் புரள மாட்டோம், விலக மாட்டோம், விட்டு கொடுக்கவும் மாட்டோம். இதை கட்டி காப்போம். இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கின்ற மதச்சார்பின்மை என்கின்ற அந்த அடித்தளத்தின் மீது நாம் அனைவரும் நல்லுறவில் வாழ்வோம். இந்த நல்லுறவை கட்டி எழுப்புவோம். இந்தியா முதன்மையானது. அரசியல் சாசனம் நம் அனைவருக்குமானது. இந்த அரசியல் சாசனம் நமக்கு விட்டு தந்திருக்கின்ற தனித்துவங்கள், அவரவருடைய சமயங்களை அவரவர் பின்பற்றுவோம், அதை எடுத்து சொல்லுவோம். இங்கே யாரும் யாரையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய மாட்டோம். சுதந்திரமாக அவரவருடைய உரிமைகளை வாழ்ந்து காட்டுவோம். ஒரு இந்து சிறந்த இந்துவாக, ஒரு இஸ்லாமியர் சிறந்த இஸ்லாமியராக, ஒரு கிறிஸ்தவர் மிகச்சிறந்த கிறிஸ்தவராக வாழ்வதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பு. அந்த சிறப்பை நம்முடைய நிகழ்வுகளிலே நாம் எடுத்து காட்டுகிறோம். கடந்த ஆண்டு இதே தீபாவளி பண்டிகை ஜமால் முகமது கல்லூரியிலே பெருமையுடன் நடத்தப்பட்டது. வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்கள் அந்த நிகழ்விலே வந்து இன்று சிறவை ஆதீனம் அவர்கள் சிறப்பிப்பது போல சிறப்பித்தார்கள். கடந்த மாதம் பக்ரீத் பண்டிகையை ஹோலி கிராஸ் கல்லூரியிலே நடத்தினோம். அதற்கு முன்பாக முந்தைய ஆண்டு பக்ரீத் பண்டிகையை இந்திரா கணேசன் கல்லூரியிலே நடத்தினோம். இவ்வாறு இந்துக்கள் நடத்துகின்ற வளாகங்கள், இஸ்லாமியர் நடத்துகின்ற வளாகங்கள், கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற வளாகங்கள், இவற்றிலே மாற்று சமயத்தவருடைய விழாக்களை அன்போடு கொண்டாடுகிறோம். சகிப்புத்தன்மை என்று முன்பெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். காலம் கடந்து விட்டது. நாம் சகித்து கொண்டு வாழ்பவர்கள் அல்ல, ஒருவரை ஒருவர் ஏற்று, ஒருவரை மதித்து, ஒருவர் மீது அன்பு கொண்டு உற்சாகத்தோடு இந்த வேற்றுமைகளை கொண்டாடக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். கொண்டாட்டம், இந்த வாழ்வை கொண்டாடுவோம், நல்லுறவை கொண்டாடுவோம், நம்மிடையே இருக்கின்ற நட்பை கொண்டாடுவோம், இந்திய நாட்டின் ஒற்றுமையை கொண்டாடுவோம் என்ற உணர்வுகளை பதிவு செய்கின்ற நிகழ்வுகளாக இவை அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, நடத்த முயல்கின்றோம். இதற்கு பொதுமக்களுடைய பேராதரவு இருக்கிறது, சமய பெரியோர்களுடைய பேராதரவு இருக்கிறது, இளம் தலைமுறையினுடைய பேராதரவு இருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள் குறிப்பாக என்ன நடக்கிறது என்று பார்க்கிறீர்கள். பெரியவர்களெல்லாம்
இந்த இளைஞர் பட்டாளம் என்ன ஆகப் போகிறதோ என்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள், நாங்கள் வாழ்வதற்கான வழியை காட்டுங்கள், நாங்கள் இந்த நாட்டிலே செழிப்படைவதற்கான பாதையை வகுத்து தாருங்கள் என்று பெரியவர்களிடம் கோரிக்கை வைக்கின்றார்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய செய்திகளாக இது போன்ற நிகழ்வுகளிலே அடையாளப்பூர்வமாக பலவற்றை காட்டுகின்றோம். அந்த அடையாளங்களிலே பொதிந்து கிடக்கின்ற அர்த்தங்களை நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் வைத்து, இந்த வளாகத்திலே நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் உபசரிப்பையும் ஒத்துழைப்பையும் நல்லெண்ணத்தையும் நட்புறையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகத்தினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி அமைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. பல் சமய நல்லுறவு திருவிழா உங்கள் கல்லூரியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இயக்குனர் எங்களை வந்து கேட்டார். ஜாஃபர் அவர்கள் தான் அவர்கள் அழைச்சிட்டு வந்தார். என்னுடைய மனதிலே ஒரு ஓட்டம். ஏன்னா எப்போவுமே என்னுடைய பழக்கம், நான் கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் தொழிற்சாலையில் இருக்கின்ற சரி, எப்போவுமே சரி, எங்கேயாவது ஒரு மீட்டிங்க்கு போனேன்னா ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் நடக்கும். அது வந்து எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி, மீட்டிங் முடிஞ்சோன்னா ஒரு குறிப்பு எடுத்துக்குவேன். இந்த மீட்டிங்கில் 1 மணி நேரம் இருந்தோமே, 2 மணி நேரம் செலவு செஞ்சோமே, நாம் என்னத்தை இதிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, மாணவர்களுக்காக இப்போ சொல்கிறேன். நிறைய பேர் மாணவர்கள் இருக்கீங்க, எங்கள் கல்லூரியில் உள்ள மாணவர்கள், உங்களெல்லாம் நான் வந்து பாராட்டுகிறேன். சினிமாவுக்கு போகிறோம், இப்போ 2.5 மணி நேரம். இப்போ அந்த காலத்தில் 2.5 மணி நேரம் குறைந்தபட்சம். இப்போ தான் 1/2 மணி நேரம் போயிடுச்சு, 1 மணி நேரம் போயிடுச்சு, வாட் எவர் இட் மேபி. அப்போ 2.5 மணி நேரம் போய் பார்த்துட்டு வெளியில் வந்த ஒருபாடு நாம் இந்த சினிமாவின் மூலம் நம்ம என்னத்தை எடுத்துக்கிட்டு போகிறோம், என்ன வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படி சிந்திக்கும் பொழுது, ஒன்று பாடலாசிரியர் அந்த பாடலில் ஏதோ ஒரு கருத்தை மக்களுக்கு பதிய வைக்க முயற்சித்திருப்பார். வசனகர்த்தா ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாக இந்த கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அதே போல் தான் ஒரு எப்போவாலும் நான் பத்திரிக்கையை பார்த்தேன்னாக்கா ஒரு நல்ல கருத்துக்கள் இருந்தாக்கா வெட்டி எடுத்துருவேன், வச்சிக்குவேன். ஏன்னா பின்னாடி உதவும். சந்தர்ப்பத்திலே நமக்கு வந்து ஒரு காலத்தில் போகும்போது நம்ம என்ன செஞ்சவங்க அதை பார்க்கணுன்னு நினைக்கிறதாக எடுத்து வச்சுக்குவேன். அந்த விதத்தில் நான் வந்து இந்த பல் சமய திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது, இது எங்கேயோ நான் கேட்ட மாதிரி இருக்கே, நான் எங்கேயோ பேப்பரில் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் சேர்த்து வைத்திருந்த எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு ஒரு 3 செய்திகள் எனக்கு கிடச்சிது. ஒன்று வந்து மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான், ஹைதரனுடைய மகன் திப்பு சுல்தான், தி டைகர் ஆஃப் மைசூர், ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சப்பனமாக திகழ்ந்து இந்திய நாட்டு விடுதலைக்காக போராடிய திப்பு சுல்தான் மத நல்லிணக்க பேரணிக்காக சிறந்து விளங்கினார் என்று 2002 ஒரு கட்டுரை வந்துச்சு. அந்த கட்டுரை எடுத்து பார்க்கும்பொழுது தான் மத நல்லிணக்கம் பேணிய திப்பு சுல்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் இந்து கோயிலுக்கு தர்மம் செஞ்சுருக்காரு, திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கொடுத்துருக்காரு. 1970 91 ஆண்டு வரலையும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி புரிந்தவர். அன்றைக்கே மத நல்லிணக்கத்தை பேற்ற வேண்டும் என்று முதலிலே எடுத்துரைத்தவர் மாவீரர் திப்பு சுல்தான். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் எனக்கு கிடச்சிச்சு, இது 2002 நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்.
அதில் என்ன வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, நாட்டில் ரத்தம் சிந்தும் நிலை ஏற்படுகிறது, மதத்தலைவர்கள் இந்தியன் என்பதை மறந்து செயல்படுகிறார்களே என்று ஒரு ஹைகோர்ட் நீதிபதி பேச்சு. எங்கே பேசுகிறாரு? ஒரு கல்லூரி ஆண்டு விழாவிலே அவர் பேசுகிறது என்னென்னா, சில மத தலைவர்கள் இந்தியர்கள் என்ற உணர்வுகளை மறந்து செயல்பட்டனர், இதனால்தான் நமது நாட்டு மக்களில் ரத்தம் சிந்தும் நிலை ஏற்பட்டது. வருங்காலத்தில் மாணவர்களாகிய நீங்கள் ஜாதி மதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும். மதங்களே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதில் மாணவர்கள் அரும்பாடுபட வேண்டும். இது வந்து 1/4/2002 வெளியான செய்தி. நெசசிட்டி ஃபார் ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப், ஒரு ஆங்கில நேரேடு. இதுவும் 2000 வருடத்திலே ஒரு ஆங்கில பேரில் வந்த ஒரு கட்டிங். அந்த கட்டிங்லேருந்து ஜெராக்ஸ் காப்பி இது. அந்த நாளேடு என்ன சொல்லுது அப்படின்னா, present day world society although have achieved advancement in science and technology have not succeeded in developing the human mind in following the moral qualities necessary for man. Greed for money, power, fame, worldly position seems to be the aim of life of present day man. இன்றைய சொசைட்டி டெக்னாலஜிலையும் சயின்ஸ்லையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்கிறதெல்லாம் ஒன்றும் கரெக்டு தான். பட் அதே அளவுக்கு நம்முடைய சமுதாயத்திலே மனித நேயத்தை நாம் எந்த அளவிற்கு வளர்த்திருக்கின்றோம், அதில் நாம் தோத்துட்டோம் மனித நேயத்தை வளர்ப்பதிலே. ஏன்னா மனிதர்கள்லாம் வந்து மெயினாக வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு வந்து பணமும் தேவை. பட்டு தியரின்னு சொல்லப்போனால் நம்ம மேத்ஸ் படிக்கும்போது ஒரு மெயின் தியரி இருக்கும், கரவொளின்னு ஒன்று வரும். இப்போ மனிதனாக வாழ வேண்டும், மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும், மனிதனாக செயல்பட வேண்டும் என்பதை கற்பிப்பதே தான் ஒரு கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை எதிர்கொண்டு தான் இவர் அந்த மாதிரி ஒரு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அடுத்து இன்னொன்று கொண்டாடுற கடைசியாக, எஜுகேஷன் should result in development of mental faculties which could help each other's growth. Education in the sense by compulsory religious education, only these noble qualities could be cultivated. இதில் எவ்வளோ கருத்து விவரம் நிறைய சொல்லியிருக்காரு. இதிலேருந்து இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரிலீஜியஸ் வே ஆஃப் லைஃப் அது வந்து இளம் பருவத்திலேயே மாணவர்களுக்கு தன்னுடைய சமூகத்தை சார்ந்ததை சொல்லி கொடுத்தால்தான் எதிர்காலத்திலே மாணவர்கள் நல்ல விதமாக வருவார்கள்ங்கிறத நிறையா ஒரு கோடிட்டு காமிக்கிறார். ஒரு சிறு வயதில் எங்கள் தகப்பனார் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு தொழுகு போவார். போகும்போது என்னை எழுப்பிவிட்டு, அப்போ நான் சொல்கிறது எனக்கு வயசு 5 இருக்கும், இல்லைன்னா 6 வயசு தான் இருக்கணுங்களா, ஞாபகம் இருக்குது. ஏன்னா சிறு வயதில் எழுப்பி விட்டு போயிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் மதர் எழுப்பி விட்டு நீ அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ ப்ரேயருக்கு போனப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 1/2 1 ஹவர் எங்களுடைய மத சார்ந்த ஒரு அந்த பள்ளிவாசலில் உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க, கற்றுக்குவோம், மதத்தை பற்றி கற்றுக்குவோம். எல்லா மதமும் என்னத்தை சொல்லுது, எல்லாம் அடுத்தவங்களுக்கு அடி நான் சொல்லுது, எல்லா மதமும் சொல்லுவதும் வந்து நம்ம வந்து நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு எடுக்காதே, நல்லதை சொல்லிக் கொடு, பக்கத்து விட்டுவான் பசித்து இருக்கும்போது நீங்கள் நிறைய சாப்பிடாதீங்க, இப்படி தான் நல்லது தான் சொல்லிக் கொடுக்கும். ஆக அந்த விதத்திலே நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் அங்கே போயிட்டுருப்போம். பழைய காலத்தில் அது முடிஞ்சுன்னா அடுத்து நம்ம 5வது 6வது அந்த காலத்தில் படிப்போம். இப்போல்லாம் வந்து கிண்டர் கார்டன் யூகேஜி அது இதுன்னு போட்டு 2 வயசு ஆன உடனே கொண்டு போய் எங்கே அனுப்புகிறோன்னு தாய்க்கும் தெரியாது, தந்தைக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏதோ போயிட்டு வருவாங்க, நல்லா இங்கிலீஷில் பேசுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், பி ஹாப்பி வித் ஆல் தோஸ் திங்ஸ். பட் வி நெவர் சீம் ஆஸ் எ பேரண்ட், நம்முடைய குழந்தை நாம் நினைத்த மாதிரி வளர்த்தோமா? இன்றைக்கி வந்து மறைமலை அடிகள் சொன்னார், நம்ம மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும்னு. எங்கேயோ எதையோ தொலைச்சிட்டு இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா என் குழந்தைக்கு, என் பையனுக்கு அடுத்தவன் மேலே பொறாமைப்படாதே, கடவுள் ஒருவர் தான், அவரை வணங்கு, பெரியவர்களுக்கு மரியாதை கொடு, 10 பேரோடு சேர்ந்து வாடு, நல்லதை செய், இணக்கத்தை செய் அப்படின்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் விட்டு நாட்டில் எங்கேயோ ஏதோ நடக்குது இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாங்க நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது இது. ஏன்னா வேறு வழி இல்லை. பிகாஸ் நம்ம என்ன தான் சொன்னால் கூட என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்டால் தான் போச்சு, கேட்கல நான் என்ன பண்ண முடியும்? ஸோ தட் இஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த காலத்தில் நன்னெறி நீதி போதனைகள், IM81 ஏற்பது நிகழ்ச்சி, இப்படி எத்தனையோ ஒரு நீதி நூல்கள் எல்லாமே கற்பிக்கப்பட்டது இளம் வயதிலே. அது மனசில் பதிஞ்சிடும். வயசாகும் பொழுது இந்த காழ்ப்புணர்ச்சிகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம வளரும்போது பணத்துக்காகவும் சொல்லத்துக்காகவும் கிரீடி, அதாவது நமக்கு பொசிஷனுக்காகவும் வளர்கின்ற பொழுது நாம் மனித நேயத்தை மறந்துவிட்டு வாழ்கின்றோம். மனித நேயத்தோடு வாழ வேண்டுமென்றால் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முதலில் தன்னுடைய குழந்தைகளை மனித நேயத்தோடு வளர முயற்சி செய்யுங்கள், வளர்க்க முயற்சி செய்யுங்கள். அதுலேயும் ஃபெயிலர் ஆகுதுன்னா நம்மளை போன்றவர்கள் சேர்ந்து மனித நேயத்தை வளர்த்து ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று பாடுபடுவோம். அதற்காக நாம் முயற்சி செய்வோம். இறைவன் நமக்கு அருள் புரிவான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒளி பரவட்டும், அமைதி பெருகட்டும் என்கின்ற மையக்கருத்தில் இந்த பல்சமய நல்லுறவு தீபாவளி பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவினுடைய தலைவர் நம்முடைய கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் குறிப்பிட்டார்கள். இந்த உலகத்தில் பல்வேறு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நாம் காணுகிறோம். இருந்தாலும் நம்மிடையே அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்கின்ற ஒரு பொதுவான கருத்தை நமக்கு வெளியிட்டார்கள். பல துறைகளில் இன்றைய உலகமானது வளர்ந்திருக்கிறது. தொலைத்தொடர்பு துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவ துறையாக இருந்தாலும் சரி, பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் இந்த உலகமானது வளர்ந்திருக்கிறது, முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி முன்னேற்றமும் எந்த அளவு மனித சமூகத்திற்கு அமைதியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைகிறது. இந்த மனிதனுடைய ஆற்றல், இந்த மனிதனுடைய அறிவு, இந்த மனிதனுடைய சாதனை எந்த அளவு மனித சமூகத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதுதான் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கு இந்த உலகத்தில் எப்பொழுது அமைதி ஏற்படும், நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுது அமைதி உண்டாகும் என்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மனிதனுடைய எண்ணங்களின் பின்னணியிலே சிந்திக்கும் பொழுது போரை விரும்புபவர் எவரும் இல்லை, அமைதியை விரும்பாதவர் எவரும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு உலக அரங்கில் பார்க்கும் பொழுது அமைதியற்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை. அதுதான் இன்றைய யதார்த்தம். இந்த ஒரு சூழலில் நமக்கு ஒளி பரவட்டும், அமைதி பெருகட்டும் என்கின்ற மையக்கருத்திலே தான் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா நமக்கு கொடுக்கிற செய்தி இதுதான். ஒளி பரவ வேண்டும், அமைதி நிலவ வேண்டும். இதுதான் இந்த விழாவின் வழியாக நாம் எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தியாக அமைகிறது.
ஒளி என்று சொல்லும் பொழுது அது இருளை அகற்றுகிறது. ஒரு அறையில் ஒரு மெழுகுத்திரை ஏற்றுகிறோம் என்றால் அந்த அறையில் இருக்கிற இருள் அகழ்கிறது. எனவே ஒளி பரவட்டும் என்று சொல்லும் பொழுது இருள் அகற்றப்படுகிறது. அந்த வகையில் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற இருளானது அகற்றப்பட வேண்டும். அந்த இருள் அகற்றப்படும் பொழுதுதான் அமைதி ஏற்படும் என்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு தத்துவத்தை இந்த விழா நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகின்றது. நம் உள்ளத்தில் இருக்கிற இருள் சார்ந்த எல்லா காரியங்களும் அகற்றப்பட வேண்டும். நம் உள்ளத்திலே ஒளி சார்ந்த எண்ணங்கள் உருவாக வேண்டும். அதுதான் அமைதிக்கு நம்மை வழிநடத்துகிற ஒரு முறையாக அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருளுக்குரிய காரியங்களான தீய எண்ணங்கள், பொறாமை மற்றும் தன்னலம், போட்டி, பகைமை, வெறுப்பு, ஏற்றத்தாழ்வுகள், எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகள் அவை அனைத்தும் களையப்படும் பொழுது அதற்கு எதிரான மாற்றாக அன்பு, அமைதி, உறவு, ஒன்றிப்பு, சமாதானம், சகோதரத்துவம் ஆகிய இத்தகைய மதிப்பீடுகள் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்றது. இதுதான் அமைதிக்கு நம்மை இட்டுச் செல்கிற ஒரு வழியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. எனவே இந்த அருமையான நாளில் இந்த சமய நல்லுறவை மையப்படுத்தி விழாக்களின் வழியாக, சமய விழாக்களின் வழியாக இந்த நல்ல சிந்தனையை எல்லாருக்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிற திருச்சி கத்தோலிக்க மறை மாவட்ட புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றத்தினருக்கும் இந்த விழாவை இன்றைய நேரத்திலே இந்த வளாகத்திலே முன்னெடுக்க எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குகிற MIET கலைமனைகளுடைய தாளாளர் மற்றும் செயலாளர், பேராசிரியர்கள், மாணவியர் எல்லாருக்குமே இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை நான் சிறப்பான விதத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தகைய முயற்சிகள் நிச்சயமாக இன்றைய சமூகத்தின் காலத்தின் தேவையாக்கிய சமய ஒற்றுமையையும் சமூகத்தில் அமைதியையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. எனவே இத்தகைய முயற்சிகள் தொடர வேண்டும். இத்தகைய முயற்சிகளின் வழியாக இன்றைய சமூகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும். இந்த சமூகத்தில் சகோதரத்துவம் உருவாக வேண்டும், சமத்துவம் உருவாக வேண்டும். இத்தகைய விழாக்கள், இத்தகைய நல்ல மதிப்பீடுகளை நாம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பதித்து நம் உள்ளத்தில் ஒளி ஏற்ற வேண்டும். அந்த ஒளியானது சமூகத்தில் அமைதியாக வெளிப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்ற செயலர், அருள் பணியாளர் சார்லஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும், அவருடைய இத்தகைய நல்லுறவு பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய தீபாவளி பெருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. என்று சொல்லு மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அள்ளத் துன்பத் துயரங்களை எள்ளி அறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன்,
பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடுநேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன். அலை முழுங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன். தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், கருணை எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை நம்ம ஜான் பால் தலைவர் சார்லஸ் சார் வந்து தொய்வில்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு திஷ்டி சுற்றி போடணும். ஏன்னா இடையில பாடல் கருத்துக்கள் பாடல் இது மாதிரி, அதாவது இட் இஸ் தி ஒரு கம்யூனிவல் ஹார்மோனின்னா என்னங்கிறத அந்த மீட்டிங் நடத்துகிறதுலே ஐயா காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிறந்த தலைமையை அழைச்சிக்கிட்டு வரணும்னு அவர் முடிவு பண்ணி, சிறந்ததுங்கிறத விட பன்மடங்கு மிகச்சிறந்த தலைமை நம்ம ஆதினம் ஐயா அவர்களை வந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. ஏன்னா பொதுவாக ஆதீனங்கள் எல்லாமே சின்ன வயசில் வரமாட்டாங்க. இவங்க இருக்கிற மடம் வந்து ஏறத்தாழ 135 வருஷம் பழமை வாய்ந்த மடம். தண்டவாணி சரவம் ஐயா அவங்க வழி தோன்றலில் அவங்க வந்தவங்க. ஏறத்தாழ இவருடைய குரு இறக்குற டயத்தில் 24 வயசுலே 4வது மடாதிபதியாக அவர் பொறுப்பேற்றவங்க. 24 வயசில் எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்புக்கு அவங்க வந்தவங்க. எம்ஏயில் தமிழில் எம்ஏ படித்து பாண்டித்துவம் பெற்றவங்க. இவங்க பீரியடில் வந்து மத நல்லிணக்கம் செழித்து ஓங்குவதற்கு வந்து தமிழை ஆயுதமாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கடவுளாக இருந்தாலும் அவனுக்கு தெரியக்கூடிய மொழி தமிழ் மொழியாக இருக்க வேண்டும் என்று தமிழிலேயே அர்ச்சனையை ஆரம்பித்து வைத்த பெருமான் ஐயா அவர்கள். ஏன்னா நம்ம பல் சமயத்தை சார்ந்தவர். இந்த வார்த்தையே சார்லஸ் சார் நல்லா காயின் பண்ணியிருக்கார், பல் சமய உரையாடல். எப்போவுமே தமிழால் ஒன்றுபடும்போது நம்ம வந்து கலாச்சாரத்தால் ஒன்றுபட்டுறோம். கலாச்சாரத்தால் ஒன்றுபட்டதனால வந்து நாம் தமிழருங்கிற அடிப்படையிலையும் இஸ்லாமியர்கள்ன்ற அடிப்படையிலையும், இஸ்லாமில் குரான்லே சொன்னால் கூட, குரான் தான் அவங்களுக்கு வேத புத்தகம், ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கடமையில் இருந்து 99 முஸ்லீம்கள் தவறாமல் ஒரு பொண்டாட்டியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது தமிழர் பண்பாடு. அந்த அதனுடைய தன்மைனால் எல்லாரும் 4 பொண்டாட்டி கட்டணும் 2 பொண்டாட்டி அப்படின்னு நினைக்கிறதில்ல. ஏன்னா இந்த பண்பாடும் கலாச்சாரமும் நம்மளை வந்து நம்மளுக்கு எவ்வளவு உரிமைகள் மதம் கொடுத்துருந்தாலும் அந்த கட்டுப்பாட்டை வளர்த்து கொடுக்கறது இந்த தமிழர் கலாச்சாரம். அதோடு வந்து ஒரு பண்டிகைகள் வந்து நம்ம எப்போவுமே ஒன்றிணைக்கக்கூடியதாக நமக்கு இருக்குது.
அதில் வந்து மனித நேயத்தை வந்து கடைபிடிக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டால் நம்ம கிராமப்புறங்களில் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்ன மாப்பிள்ளை, என்ன மச்சான், என்ன மாமா இப்படி பேசி பழகினவங்க தான் நாங்கள் கிராமங்களில் எல்லாம். அவங்கள வந்து ஜாதி பேர் சொல்லி கூப்பிடாத சமுதாயம் நம்ம. அதையே தமிழக அரசு சட்டமாச்சு, யாரையும் ஜாதி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு. அதில் ஒரு மனித நேயம் இருக்குது. ஏன்னா இஸ்லாமியர்களாக இருந்தாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் வந்து மனிதனை மனிதனாக நினைக்க சொல்லுது குர்ஆன். அது மாதிரி மதங்களை உன் மதம் போல் மற்ற மதங்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும் சொல்கிறது குர்ஆன். அதனுடைய வேத புத்தகத்தினுடைய வாசகங்கள் வந்து நீ இஸ்லாமியனாக இருந்தாலும் பிற மதத்தினரை பழிக்காதே, அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு மரியாதை கொடு, அவர்கள் வணங்குபவைகளுக்கும் மரியாதை கொடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே கருத்தை தான் சொன்னாங்க. மனித நேயம் மாறக்கூடாது. ஒருத்தரை வந்து மதத்தால் தாழ்த்தி நடத்தக்கூடாது. வீட்டில் வேலை பார்ப்பாங்க, ஒரு முஸ்லீம் வீட்டில் ஒரு இந்துக்கள் டிரைவர் வேலை பார்க்குறான், அவனுக்கு நம்ம சாப்பிட்ற பாக்கெட்டில் தான் சாப்பாடு போட்டு மிச்சப்பட்டால் கொடுப்போம். அவனுக்குன்னு ஒரு தனி பாட்டலோ பாக்கெட்டோ வச்சு அதை கொடுக்குறதில்ல. அதில் மனித நேயம் இருக்குது. ஒரு இந்துக்கள் இறந்து போயிட்டாங்க, ஒரு பிரேதம் போகுது, ஒரு முஸ்லீம் பாய் பின்னாடி போகிறாருன்னா அவன் ஆர்ன் அடிக்க மாட்டான். ஏன்னா அந்த இறந்த குடும்பத்திற்கும் அந்த இறந்த உடலுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை அது மனித நேயம். இந்த மனித நேயத்தை வந்து பாதுகாத்து வர்றது வந்து இஸ்லாம். இஸ்லாம் வந்து எல்லா மதத்தினரையும் வந்து சமமாக பார்க்க சொல்லுது. அது வந்து அதனுடைய கடமையில் எல்லளவும் மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுதான் வந்து மனித நேயம், மனித ஒற்றுமை. இந்த வகையில் வந்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீ சொல்லாத கருத்துக்கள் இல்லை. உன்னுடைய நாடா, அந்த நாட்டுக்கு நீ அடிபணிந்து நட. உன் நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கின்றதா, அந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு கீழ்ப்பட்டு நட. சொல்லக்கூடியது எல்லாமே குர்ஆனது வார்த்தைகள், குர்ஆனால் சொல்லப்பட்டது. ஸோ இந்த வகையில் வந்து உனக்குன்னு ஒரு ப்ராப்ளம், உன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, உன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்குள்ள பிரச்சனை, உனக்குன்னு ஒரு ஜமாத் இருக்குது, உனக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த ஜமாத்தில் பேசி முடி. அதுக்குள்ளே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை விட்டு நீ ஒரு பிற உதவிய சட்டத்தின் உதவியை நாடும்போது அது ஒரே சட்டமாக போயிடும். உன்னாலே ஒத்துக்கிற முடியாத இப்போது அதிகமாக விவாகரத்து பெறுறவங்களே இஸ்லாமிய மக்களாக இருக்காங்க. ஜாஃபர் சார் கூட சொன்னார், ரொம்ப கவலையாக இருக்குது, கோர்ட்டுக்கு போனால் அங்கே எல்லாம் புர்கா போட்டவங்க தான் விவாகரத்துக்கு ரொம்ப நிற்கிறாங்கங்கிற ஒரு வேதனையான ஒரு செய்தியை அவர் சொன்னார். என்னண்டா அதில் வந்து ஒரு சமுதாய பிடிப்பும் இல்லை, மனித நேயமும் இல்லை. எந்த வகையில் அப்படி மாறுறாங்கன்னு தெரியலை. இதோடு வந்து நம்ம வாழ்கிறது வந்து மெஜாரிட்டி மக்கள் இந்துக்கள் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் மைனாரிட்டி மக்களாக இருக்குது. இந்த மக்களுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது. ஏன்னா இஸ்லாமியத்தையும் இந்துக்களையும் எடுத்துக்கொண்டால் ரெண்டு அடிப்படையில் அவங்க ஒற்றுமைப்படுவாங்க. ஒன்று வந்து நம்ம காலண்டர் தேதி வந்து சந்திரன் வந்து சூரியனை சுற்றி வச்சதை வச்சு மையமாக இருக்கும். இந்துக்கள் காலண்டர் வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வர்ற காலத்தின் அடிப்படையில் அவங்க அதை கணக்கிடுவாங்க. அவ்வாறு பூமி சூரியனை சுற்றி வர்றத பாதத்தை வச்சாலும் அவங்க செய்கிற எல்லா பணிகளும் வந்து சந்திரனது சுற்றி நட்சத்திரங்களை வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் கணிப்பாங்க, செயல்படுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு பாட்டு பாடினாங்க, முருகன் பற்றிய பாட்டு. அந்தந்த தேதியில் என்னென்ன செய்யணுங்கிறது வந்து அந்த சந்திரனுடைய சுற்று காலத்துக்கு தக்கவாறு அவங்க செய்வாங்க. ஏகாதசி விரதமா, சஷ்டி விரதமா,
அது மாதிரி அந்த சந்திரனுடைய சுற்றுக்களோடு வரும். ஸோ இதில் வந்து மதம் ஒன்றை சொல்லித்தருது, பிறரை புண்படுத்தாதீங்க, பிறருடைய செயல்பாடுகளை புண்படுத்தாதீங்க, ஒற்றுமையாக வாழுங்க. இதை வந்து எல்லா மதமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதில் இப்போ இந்த பண்டிகை இப்போ எடுத்துக்கிட்டோன்னா, தீபாவளி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களாலும் பாராட்டப்படுது. ஏன்னா தீபாவளி வந்துருச்சுன்னா நான் வீட்டுக்கு போனால் என் பேரன் நானா எதுவும் பட்டாசு வாங்கிட்டு வரலையான்னு கேட்பேன். அவன் எதுக்கு கொண்டாடுறோம் அதுலாம் கிடையாது, தீபாவளி நானும் கொண்டாடணுன்னா. அதே மாதிரி ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமுதாயமாக இந்த தமிழர் சமுதாயம் இருக்குது. வெடிக்கிறது அவங்கிறது வெடிக்கிறது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து எந்த இதையுமே மதத்தை சுற்றி எந்த பண்டிகையும் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு சாப்பாடு நோன்புக்கு ஆக்குறோம், பக்கத்தில் ஒரு இந்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கொடுத்து விடுப்போம். இன்றைக்கி ஆக்குறோம் சாப்பாடு, ஏதாவது விருந்து கொடுப்போம், ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு புரட்டாசி விரதம்பாங்க. அதனால் நம்ம அமைதியாக வாசம் வராமல் மூடி வச்சு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு போயிடுவோம். இதுதான் மனித நேயம். ஏன்னா புரட்டாசியில் பக்கத்தில் உள்ளவங்க விரதமாக இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி பொங்கல் வைப்பாங்க, வீட்டுக்கு கொடுத்துடுவாங்க. என்னம்மா என்ன வந்துடுச்சு, நான் அந்த சித்ரா கொடுத்து விடுச்சு பொங்கல்னு, சரி போடு சாப்பிடுவோம். ஸோ அதை படைச்சதுண்டோ சாமிக்கு கொடுக்க நினச்சதுண்டோ அப்படின்னு நினச்சி நம்ம அதை பார்க்குறதில்ல. அங்கே மனித நேயத்தை தான் பார்த்து அதை நம்ம பெற்றுக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ரொட்டீனாக நடக்கிறது. இது வந்து நம்ம நினச்சி பார்க்காம ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை பிரித்தாளுவதற்கு எந்த வகையிலையும் நம்ம துணை போயிடக்கூடாது. கல்லூரியில் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜாதியை சொல்லி நம்ம பேசிடக்கூடாது. ஒரு வாட்ஸ்அப்லேயோ வேறு நெட்டுலேயோ ஒரு மதத்திற்கு புறம்பான ஒரு செய்தியை ஒரு சின்ன புள்ளியை கூட வச்சு நம்ம அனுப்பிச்சிடக்கூடாது. அந்தளவுக்கு பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் மத நல்லிணக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமில் வந்து முக்கியமாக வந்து நம்ம சுற்றி வர்றது வந்து ஹஜ்ஜுக்கு போனால் காபா. அந்த காபாவில் வந்து 4 மூலை இருக்கும். ஒவ்வொன்றும் அந்தந்த நாட்டினுடைய டிஸ்டன்ஸுக்கு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஜாஃபர் சாருக்கு தெரியும், ஈராக் மூலை, ஏமானி மூலை, இது மாதிரி. ஆனால் வந்து இந்தியாவை நோக்கி உள்ள சுவர் வந்து நார்த் வெஸ்ட்டு, அதாவது வடகிழக்கு அந்த சுவரில் வந்து தான் அந்த தங்க கதவு இருக்குது, இந்தியாவை நோக்கி இருக்குது. அவ்வளவு ஒரு அந்த காலத்தில் திசையில் அப்படி அமைகிறதுக்கு வழி இல்லை. இந்தியாவை மையமாக வச்சு தான் அந்த இதை கட்டியிருக்காங்க. அந்த இப்ராஹிம் கட்டினவர் நின்ற பகுதியும் அந்த இந்தியாவினுடைய பகுதியில் இருந்து தான். அவ்வளவுக்கு இஸ்லாமியம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரம் இல்லை, ஐயா சொன்ன மாதிரி, நம்ம யூனுஸ் சார் சொன்ன மாதிரி, திப்பு சுல்தான் மனித நேயத்தோட, அக்பர் தீபாவளி கொண்டாடினாங்க ஒற்றுமையோட, மத ஒற்றுமையோட. அதாவது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நினச்சி செஞ்சிச்சு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு முஸ்லீம் நாடு இருக்குன்னா எவ்வளவோ இந்துக்கள் வேலை பார்க்குறாங்க. நீ அங்கே போய் நீ தீபாவளியை கொண்டாடான்னு எந்த நாடுமே சொன்னதில்லை. அங்கே போய் ஒரு கோயில் கட்டுறதுக்கு யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலை. அங்கே நம்ம பிஎம் போய் கூட ஒரு கோயிலை திறந்து வச்சுட்டு வந்தாங்க. கடவுள், அதாவது இறைவன் குரானில் சொன்னது உங்கள் மதம் உங்களுக்கு, அந்த வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த இஸ்லாமிய மக்கள். இதில் வந்து எந்த அளவும் ஒரு ஒரு வேறுபாடு இல்லை, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு தன்மை. அதோடு வந்து இது மாதிரி விழாக்கள், ஒரு நம்ம சார்லஸ் சார் சொன்ன மாதிரி இந்த இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷனில் நடத்துகிறதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒன்று. அதுக்கு நம்ம யூனுஸ் சார் வந்து இதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே. ஏன்னா யூனுஸ் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கொடைவள்ளல். கொடைவள்ளல்னால் கல்வி கொடைவள்ளலுமாக அதுவும் உண்மையான கொடைவள்ளலும் கூட. ஏன்னா அவருடைய மனசு எப்போவுமே கொடுக்கும் கரமாகத்தான் இருக்கும். கல்வியை எடுத்துக்கிட்டால், நான் தோரங்குறிச்சி சொந்த ஒரு திருச்சியிலேருந்து,
1984 இந்த கல்லூரி ஆரம்பிக்குது. இன்ஜினியரிங் படிப்புன்னு ஷேக் முகமது இன்ஜினியர் ஒருத்தர் தான் எங்கள் ஊருக்கு இன்ஜினியர். அந்த காலத்தில் ஷேக் முகமது இன்ஜினியர் வேறு எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்தார். இந்த 84 யூனுஸ் சாரினுடைய இந்த எம்ஐடி காலேஜ் திறந்த உடனே இப்போ 150 இன்ஜினியரும் எங்கள் ஊரில் இருக்கான். என் மருமையனும் யூனுஸ் சார் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு தான் அவன் இங்கே. அது மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கல்வி தொழிற்கல்வி கண்ணை ஊற்ற தோண்டி இந்த ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு, பின்தங்கிய மாணவர்களுக்கு சாதி சமய வேறுபாடு இல்லாமல் போதிச்சுக்கிட்டு இருக்கு. இதோட ஆர்ட்ஸ் காலேஜு, பாலிடெக்னிக்னு அப்போ முஸ்லீம்களுக்குன்னு ஒன்று ஆரம்பித்ததே ஐயா பெரியல தான். அது மாதிரி இந்த ஒரு மையத்தில் சார்லஸ் சார் இந்த ஒரு விழாவை நடத்த முடிவு பண்ணி அதில் நம்ம ஆதினமையா அவர்களை கூப்பிட்டு இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி, எதுவும் குறை இருந்தால் மன்னிச்சுக்கங்க, மனசில் பட்டதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.
கதிர் வெடித்து விளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மனது தருமுன் முன் தோன்றிய மூத்த தமிழை உன்னை முதற்கண் வணங்குகின்றேன். வரலாற்று சிறப்பு மிகுந்த காவிரி ஆற்றங்கரையில் இன்றைக்கு மையம் கொண்டிருக்கிற சமய நல்லிணக்க கருத்தரங்கமாகவே இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வினுடைய தலைவர் நம்முடைய MIT கல்வி நிறுவனங்களுடைய தாளாளர் செயலாளர் கண்ணியத்திற்குரிய பொறியாளர் முகமது யூனிஸ் அவர்களே, இந்த நிகழ்வை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றத்தினுடைய இயக்குனர் செயலாளர் அருள் பணியாளர் சார்லஸ் அவர்களே, இந்த நிகழ்விலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருள் பணியாளர் அந்துவான் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற டாக்டர் அலீம் அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக காத்திருக்கிற இந்த கல்வி நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் கண்ணியத்திற்குரிய முனைவர் MY அப்துல் ஜலீல் அவர்களே, சிறப்புரையாற்றுவதற்காக வருகின்றிருக்கிற சிரவை ஆதீனம் 4வது குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் அவர்களே, வருகிருந்து சிறப்பு சேர்த்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடை தமிழ்நாடு என்கிற எல்லை கடந்து இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற மேடையாக இது இருக்கின்றது. எதிர்காலத்தில் அப்படித்தான் இது திகழும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமான மேடை. எதுவெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இயல்பாக இருந்ததோ அதெல்லாம் இன்றைக்கு மேடைப்படுத்த வேண்டிய சூழ்நிலையிலும் காட்சிப்படுத்த வேண்டிய இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் என்பது நிகழ்ச்சி 11:30 மணிக்கு தொடங்கி இன்றைக்கு 1:30 மணி கடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் சத்தான பாடல்களையும் இந்த சமூகத்திற்கும் சமய நல்லிணக்கத்திற்கும் தேவையான பாடல்கள் கலை நிகழ்ச்சிகள் என்று இங்கே இஸ்லாத்திலே சொல்லுவார்களே அவரவர் மார்க்கம் அவரவருக்கு உரியது என்கின்ற ஒரு இலச்சினையோடு இந்த மன்றம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மேடை கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய மேடையாக புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றம் திகழ்கிறது என்பதனை நான் பெருமையாக கருதுகிறேன். இங்கே பாடல்களை பாடுகிற போது திருமுருகனுடைய பாடல்களை மணிமேகலை பாடுகிற போது தன்னை மறந்து நம்முடைய சார்லஸ் ஃபாதர் அவர்கள் கைதட்டினார், தன்னை மறந்து. அதை போல நம்முடைய லியோ அவர்கள், அவர் கிறிஸ்தவர் அடிப்படையில், லியோ அவர்கள் நம்முடைய நாகுரணி பாவர்களுடைய பாடலை பாடுகிற போது நம்முடைய குருமகா சன்னிதானம் தன்னை மறந்து கைதட்டினார். அதை போல இங்கே பாடிய அன்பு சகோதரி ரிஷிவந்தினி அவர்கள் கிறிஸ்தவ பாடலை பாடுகிற போது அந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கைதட்டி மகிழ்ந்தார்கள். இதை குறிப்பிடுவதற்கு காரணம் இசைக்கு சமய வேறுபாடே கிடையாது. இசையால் ஒன்றிணையக்கூடிய ஒன்றாகத்தான் மேடை இருக்கும். அந்த இசை சமயம் கிடந்தது, சாதி கிடந்தது, இவர் அவர் என்கின்ற பேதம் கிடந்தது இசை. இசை நம்மை ஒருங்கிணைக்க முடிகிறது இந்த மேடையின் மூலமாக. அதை போல மொழி நம்மை ஒருங்கிணைக்க முடியும். நம்முடைய அன்னை தமிழால் அனைத்து இயலும் என்பதற்கு இரத்த சாட்சியமாக இன்றைக்கு இஸ்லாமியர்களும் அதை போல இந்து சமயத்தை தழுவியிருப்பவர்களும் கிறிஸ்தவத்தை தழுவியிருப்பவர்களும் இன்றைக்கு ஒன்றாதல் கூட முடியும் என்று சொன்னால் மொழி என்று வருகிற போது அது தமிழ் எங்கள் மொழி, எதுதான் எங்கள் அடையாளம் என்று நிற்கக்கூடிய கூட்டம் இங்கே MIT கல்லூரியில் இன்றைக்கு திரண்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே பேசுகிற போது இந்த தலைமை உரை தாங்கிய நம்முடைய கல்லூரியினுடைய தாளாளர் முகமது யூனிஸ் பொறியாளர் அவர்கள் அழகாக சொன்னார். இங்கே தீப ஒளி பரவுகின்ற விழாவை நாங்கள் ஒரு இஸ்லாமிய கல்லூரி நடத்துகின்றது. இஸ்லாமிய கல்லூரியிலே நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி ஆக்கத்தை செய்திருப்பவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவிருக்கிற அருள் பணியாளர் அருள் தந்தை சார்லஸ் என்று சொன்னால் இதுதான் சமய நல்லிணக்கத்தினுடைய அடையாளம் என்று அழகாக தன்னுடைய தலைமை உரையிலே குறிப்பிட்டு சொன்னார்கள். அதை போலதான் இங்கே இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக சிறப்பு உரையாளராக
ஒவ்வொரு தீபாவளி திருநாளுக்கும் யார் வர வேண்டும் என்று சொன்னால் ஆதீனங்களிலிருந்து ஒருவர் வருகை தந்து சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதை புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் தனது வேள்வி கடமையாக வைத்திருக்கிறது. அந்த வகையிலே ஜமால் முகமது கல்லூரியிலே கடந்த ஆண்டு தீப ஒளி திருநாள் வேளாக்குறிச்சி சன்னிதானம் அவர்கள் வந்தார்கள். இந்த ஆண்டு சிரவை ஆதீனம் கௌமார மடாலயம், இங்கே நம்முடைய இயக்குனர் சார்லஸ் தொடக்க உரையிலே பேசுகிற போதே குறிப்பிட்டு சொன்னார்கள், முருகனுக்கென்று ஒரு மடம் இருக்கிறது, அது கௌமாரம், அதுதான் சமயம். அந்த சமயத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் முருகன். அந்த முருகனுக்கு அடுத்த அருணகிரிநாதர் தான் வந்தார். அருணகிரிநாதனுக்கு பிறகு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளை அவர்களெல்லாம் குரு மூலவர்களாக ஏற்றுக்கொண்டு அருள் ராமானந்த சுவாமிகளால் தொடங்கப்பட்ட 1890களில் தொடங்கப்பட்ட ஒரு பேரமைப்பு தான் நம்முடைய கௌமார மடாலயம் சிரவையாதீனம். இந்த சிரவையாதீனம் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமே சொல்லி தருவதல்ல, சமூக மாற்றத்திற்கு அடையாளமாக பள்ளிகள் கல்லூரிகள் என்று விரிந்து இன்ப தமிழும் இனிய ஆன்மீகம் என்கின்ற களப்பணிகளிலே சமூகத்திற்கான அடையாளமாக திகழ்கின்ற குருமகா சன்னிதானம்தான் இங்கே நம்முடைய சிரவை ஆதீனம் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். ஆதீன வழக்கப்படி அவர்களுக்கு ஒரு பூரணகும்ப மரியாதை செலுத்தப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அழைத்து வருவது என்பது அது அந்த மரபு. அந்த மரபிற்கு எந்த விதத்திலும் ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் தடையாக இருந்ததில்லை. எந்த ஆதீனம் வந்தாலும் அப்படி வரவேற்பு கொடுங்கள், கொடுக்க வேண்டியது உங்கள் உரிமை, அதை அனுமதிக்க வேண்டியது எங்கள் கடமை என்று நம்முடைய சார்லஸ் பாதிரியார் அவர்கள் சொன்னார்கள். இது அவருடைய பெருந்தன்மை. சரி, கல்லூரிக்கு வருகிற போது எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இதென்ன ஒரு சைவ மடத்தினுடைய ஆதீனத்திற்கு மட்டும் இப்படி ஒரு மரியாதையா என்று சொல்லாமல் நம்முடைய கல்லூரியினுடைய தலைவர் அவர்களும் வாசலில் நின்று இன்முகத்தோடு வரவேற்றார்கள். ஆனால் இதையெல்லாம் கவனித்துவிட்டு நாங்கள் மலர் மாலை அணிவித்துவிட்டு வாருங்கள் சன்னிதானம் என்று சொன்னபோது சன்னிதானத்திற்கு ஒரு பெரிய உண்மை இருந்தது, ஒரு மனநிலை இருந்தது. எல்லோரும் மலர் மாலை இல்லாமல் வருகிறார்கள், ஆனால் நான் மட்டும் எப்படி மலர் மாலை அணிவிக்க முடியும் என்று சொல்லி அவருடைய பார்வைகளாலேயே அதை மறுத்துவிட்டு நானும் அவர்களோடு சேர்ந்து வருகிறேன் என்று சொன்னார். என்று சொன்னால் இதுதான் சமய நல்லிணக்கத்திற்கான கருத்துரு. இந்த இடத்தில்தான் ஒன்று கூடல் இருக்கிறது. அந்த ஒன்று கூடலை இன்றைக்கு தீரர்கள் கோட்டம் திருச்சி மட்டுமல்ல எல்லா திசைகளிலும் தெருக்களிலும் கொண்டு சேர்க்க வேண்டிய உன்னதமான பெருங்கடமை இருக்கிறது. இங்கே மாணவர்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிறீர்கள். இதை மெழுகுதிரி ஏற்றுகிற போது உங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஒரு சீக்கியராக இருக்கிற சீக்கிய மதத்தை சார்ந்திருக்கிறவர் இங்கே திருவிளக்கை ஏற்றி வைத்தார்கள். அதே போல பிரம்மகுமாரிகள் சமாஜத்திலிருந்து ஒரு திருவிளக்கை ஏற்றுகிற உன்னதமான கடமை கிறிஸ்தவரும் இஸ்லாமியர்களும் அதே போல இந்து சமயத்தை தழுவியவர்களும் இங்கே திருவிளக்கு ஏற்றி வைத்தார்கள். இந்த விளக்கு ஏற்றப்படுகிற இந்த ஒளி பரவட்டும் என்கின்ற அந்த சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மாணவர்களே, உங்கள் எண்ணத்தில் இந்த சிந்தனையை ஒளியாக தீபமாக இந்த சமய பெரியவர்கள் எல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கின்றவர்களுக்கு ஜாதியோ மதமோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஜாதியும் மதமும் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இளம் விழுதுகளாக நிற்கிற உங்கள் மனதிலே பதியம் போடக்கூடிய சிந்தனை என்னவென்று சொன்னால், ஜாதியும் மதமும் நமக்கு துணை நிற்கிறாது, மனித நேயமும் மானுட பற்றும் மட்டும்தான் நமக்கு துணை நிற்கும் என்பதை உங்கள் மனதிலே பதிய போடுங்கள். அதற்கு புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் ஏற்றி வைத்திருக்கிற இந்த தீபத்தை அணையாமல் கொண்டு சேர்க்க வேண்டிய உன்னதமான பெருங்கடமை MIET பொறியியல் கல்லூரியிலே கலைக்கல்லூரியிலே பாலிடெக்னிக்கில் இருக்கிற திரண்டிருக்கிற அந்த மாணவர்களுக்கு பெருங்கடமையாக இருக்கிறது. நாளையிலிருந்து நீங்கள் செல்லுங்கள், ஏன் என்று மாலையே தொடங்குங்கள். எங்களுக்குள் சாதி பேதமில்லை, எங்களுக்குள் சமய சச்சரவுகள் கிடையாது. நாங்கள் எல்லாம் தமிழர்கள். இந்தியா என்று வருகிற போது இந்தியர்கள். எங்களுக்குள் மனித உணர்ச்சி மட்டும்தான் மேலோங்கி இருக்கிறது. அவரவர் உரிமை, அவரவர் வழிபாட்டு உரிமை. ஆனால் நாங்கள் கூடுவதற்கும் ஒன்றாக நிற்பதற்கும் சமயம் கடந்து சிந்திப்பதற்கும் அறிவே மூலதனம் என்று ஆக்க சக்தியாக நீங்கள் எடுத்து கிளம்ப வேண்டும். அப்போதுதான் இந்த சமூகம் மானுட சமுதாயத்தை பறைசாற்றுகின்ற சமுதாயமாக, அந்த காலகட்டத்தில் நமக்காக வாழ்ந்த தலைவர்கள், சமய பொறைக்காகவே நின்றவர்கள், இவர்களெல்லாம் வழிகாட்டுகின்ற பாதையில் இமியளவும் பிசகாமல்லாமல் நடக்க வேண்டும் என்பதனை சூளுரையாக ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று பழந்தமிழ் காவிரி அறக்கட்டளை வாழ்த்துகிறது. இந்த ஏற்பாட்டை 100 ஆண்டு கடந்தும் இந்த அமைப்பு தொடர்ந்து தொடங்கி இன்னும் 1000 ஆண்டு தேவை புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றத்திற்கு இருக்கிறது.
சமய கூடுகையை இந்த மண்ணில் முதலாக பரவச் செய்கின்றவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பது நாளைய வரலாற்று செய்தியாக இருக்கும். அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை நோக்கி நகர்வோம், நலமாக இருப்போம். அனைவருக்கும் சமயம் கடந்து தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். விழாவின் தலைவர், எங்கள் எம்ஐடி கல்வி நிறுவனங்களின் தலைவர், செயலாளர், சமுதாய காவலர் அல்ஹாஜ் முகமது யூனுஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள சுவாமிகள் அவர்களே, இந்த விழாவிற்கு காரணமான ஃபாதர் சார்லஸ் அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் பல மதத்தைச் சேர்ந்த பெரியோர்களே, மாணவர்களே, அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இங்கு எம்ஐடி கல்வி நிறுவனங்களில் பல்சமய நல்லுறவு தீபாவளி திருவிழா சிறப்பாக செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு பெருமை. இங்கு இந்த விழா ஒரு சாதாரண விழா அல்ல, ஒரு ஒற்றுமைக்கான விழா. இந்த விழா மிகவும் சிறப்பாகவும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி எங்கள் எம்ஐடி கல்வி நிறுவனம் நல்லிணக்கத்திலும் நல்ல ஒரு சமுதாய பார்வையோடு இருந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு பெருமை. இங்கு பல சமுதாயத்தினர் எங்கள் நிறுவனத்திற்கு வந்திருப்பதே இந்த ஒற்றுமையின் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். இந்த விழா செம்மையாக அமைந்திட ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்களுடன் அமைகிறேன். நன்றி, வசலாம். இல்லக விளக்கது இருள் கடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானுடைய செந்தாமரை திருவடிகளையும், சிரவையாதீனத்தினுடைய எங்கள் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசனுடைய குருவர்களையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி, ஒளி பரவட்டும் அமைதி பெருகட்டும் என்கின்ற நல்ல சிந்தனையோடு புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றமும் இந்த எம்ஐஇடி பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்துகின்ற பல்சமய நல்லுறவு தீபாவளி திருநாள் விழாவானது இங்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய செயலர் மற்றும் தாளாளர் பொறியாளர் முகமது யூனஸ் அவர்களே, இந்த விழா நடைபெறுவதற்கு முன்னின்று எடுத்திருக்கின்ற பல்சமய இந்த அமைப்பினுடைய இயக்குனர் சார்லஸ் அவர்களே, மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களே, மாணாக்கர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் எல்லாரும் உணவு நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இது காலையும் இல்லை, மதியமும் இல்லை, மாலையும் இல்லை, நடுப்பகலிலே அமர்ந்திருக்கின்றோம்.
கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடையாள அட்டை தெரிந்தடித்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ என்று தெரியவில்லை. நடுவிலே வெள்ளை அமைந்திருக்கின்றது கிறிஸ்தவர்களுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. அடுத்ததாக இருக்கின்ற அந்த காவியானது இந்துக்களுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. மஞ்சள் மகிழ்ச்சிக்கான ஒரு அடையாளம், கீழே இருக்கின்ற பச்சை இஸ்லாமியருக்கானதாக அமைந்திருக்கின்றது. இது தெரிந்து செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ இயல்பாக அமைந்ததோ, இந்த அடையாள அட்டையானது ஒரு பல்சமய நோக்கத்தோடு அமைந்திருப்பது மங்களகரமான மஞ்சளோடு அமைந்திருக்கின்றது. இங்கு இந்த விழா பற்றிய ஒரு சிந்தனையோடு எல்லாரும் இந்த தாய் திருநாட்டிலே நம்முடைய விழாவை கொண்டாடுகின்றோம். தீபாவளி என்றாலே என்ன பொருள் என்றால், நமக்கு வழக்கமாக இருக்கின்ற செய்தி பட்டாசுகளை வெடித்தும் புத்தாடைகளை அணிந்தும் மகிழ்ச்சியோடு இனிப்புகளை கொடுத்தும் மகிழ்வாக கொண்டாடுவது ஒரு வழக்கம். ஒன்று நரகாசுரன் அழிந்து விட்டால் அதற்காக மகிழ்ச்சிக்காக கொண்டாடுகின்றோம் என்ற செய்தியும் ஒன்று உண்டு. ஆனால் தீபாவளி என்பதற்கான அர்த்தம் இங்கு முதலிலே நடைபெற்றது. தீபங்களை வரிசையாக ஏற்றுதல் தீப ஆவளி. தீபங்களை வரிசையாக ஏற்றுவதுதான் தீபாவளி. பின்னால் அது எப்படியோ பல கதைகள் வந்துவிட்டது. அது தீபாவளியாக நரகாசுரன் என்றவனை அழிப்பதற்காக. அந்த நரகாசுரன் யாரும் இல்லை, நாம் தான் நரகாசுரன். நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? பொறாமை இருக்கின்றது. பிறரை அழிய வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்னும் கோபதாபங்கள் இருக்கின்றது. இதுதான் நம்மிடத்திலே இருக்கின்றது. இந்த நரகாசுரனை அழிக்க வேண்டும். நம்மிடத்திலே இருக்கின்ற இந்த அறியாமை இருளை நீக்கி நமக்கு ஒளியை கொடுப்பது விளக்கு. இங்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது, பகல் நேரமாக இருக்கின்றது. முதலிலே ஒரு பாடல் பாடின, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. இந்த வெளிச்சம் இருக்கின்றது. இந்த வெளிச்சம் நின்று விட்டால் மாலை நேரம், இரவு நேரம், இந்த இடத்திலே நமக்கு கண் இருக்கின்றது. இப்பொழுது பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் விளக்கு அணைந்து விட்டால் நம்மால் அருகிலே இருக்கின்ற பொருளை பார்க்க முடியுமா என்றால் முடியாது. கண் இருக்குது, என்னால் பார்க்க முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக இயலாது. ஆகவே அந்த இருள், நம்மிடத்தில் இருக்கின்ற அறியாமையான இருளை நீக்கி நமக்கு தெளிவை கொடுப்பது தான் இந்த விளக்கு வழிபாடு. இது தீபங்களை வரிசையாக ஏற்றி வணங்குகின்ற ஒரு வழிபாடாக நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார். அந்த சமய நிலநடுக்கமாக இங்கு காலையிலே வருகின்ற பொழுது நம்முடைய தமிழ் மாணிக்கம் அவர்கள் காலையிலே வந்திருந்தார். வந்திருந்து விட்டு மதியம் உணவை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்டார். அவர் பக்கத்திலே ஏதாவது நல்ல உணவகம் இருக்கும், அங்கே செல்லலாம் என்று சொன்னார். இல்லை, நாங்கள் தங்கியிருக்கின்ற இடத்திலேயே உணவு அருந்தி கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது, இல்லை, ஒரு 5 நிமிடங்கள் எழுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, இல்லை, இங்கு உணவு இங்கேயே தயாராக இருக்கின்றது, அருந்தி கொள்ளலாம் என்று சொன்னார். அப்பொழுது கல்லூரியிலே வந்து முதல்வரிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார், இன்று உங்களுடைய உணவு எல்லாருக்கும் வழங்கப்படுகின்றது என்று சொன்னார். சைவ உணவாக நாங்கள் இந்த மலாகத்தை இன்று மாற்றிவிட்டோம் என்று சொன்னார். ஆகவே அந்த நல்லிணக்கம், ஒருவருக்காக தங்களை மாற்றிக்கொண்ட ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுவதுதான் நம்முடைய சிறப்பு. நம்முடைய இதற்கு முன்பு பேசுகின்ற பொழுது மருத்துவர் அலீம் அவர்கள் பேசினார்கள். அவரோடு கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு வேறொரு நிகழ்ச்சியிலே அவர் கூட பேசிய ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். அழகான முறையிலே கந்த சஷ்டிக்கான விளக்கத்தை சொல்லி அதில் எப்படி எங்களுடைய மருத்துவத்திற்கும் அதற்கும் தொடர்புள்ளது என்று ஒரு அருமையான கட்டுரையை அவர்கள் பழனியிலே நடைபெற்ற ஒரு முருக மாநாட்டில் அதை கட்டுரையாக வாசித்தேன் என்று சொல்லி, அதில் வருகின்ற ஒவ்வொரு கருத்தும் நமக்கு பொருத்தமுடையதாக இருக்கின்றது என்று அதை பதிவு செய்தார்கள். அதை மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திலே நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியோடு அவர்கள் இஸ்லாமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு வருத்தமான செய்தியை பதிவு செய்தார்கள். திருமணங்களிலே, எங்களுடைய குடும்பங்களிலே அதிகமான மனமுறிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிகமானவர்கள் வழக்காடு மன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார்கள். அது இஸ்லாமத்தில் மட்டுமல்ல, இந்துக்களிலேயும்
பெரும்பாலான குடும்பங்கள் திருமணங்கள் நடைபெற்று நாள் கணக்கிலே, வாரக்கணக்கிலே, மாதக்கணக்கிலேயே பிரிந்து அவர்கள் நீதிமன்றத்தை நாடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். கல்வி என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இன்று நம்முடைய நாட்டிலே பார்த்தால் படித்தவருடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. நம்முடைய பாரதி சொல்வான், படித்தவன் தவறு செய்தால் ஐயோ ஐயோ என்று போவான் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று யார் தவறு செய்கின்றார்கள்? படித்தவர்கள் தான் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள், தவறான வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சமுதாயம், மக்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள்? சகிப்புத்தன்மையில் ஏன் குடும்பங்கள் பிரிகின்றது என்றால் சகிப்புத்தன்மையில் ஒருவரை விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஆனால் நாம் என்ன சொல்கின்றோம்? அவரிடத்திலே இருக்கின்ற குற்றங்குறைகளை பார்த்து உடனே விலகிவிட வேண்டும் என்கின்ற நிலையிலே இருக்கின்றோம். அதற்கு காரணம் பெரியவர்கள் காட்டுகின்ற, சமயத் தலைவர்கள் காட்டுகின்ற நல்வழியிலே செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அவர்களிடத்திலே அடுத்த தலைமுறையிலே இருக்கின்ற குடும்பங்களிலே இணைகின்ற தம்பதிகளுக்கு இல்லை. அதற்கு ஏன் என்ன காரணம்? சமயத் தலைவர்கள் அல்லது குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டவில்லையா என்கின்ற அச்சம் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மனமுறிவு இந்த சமுதாயத்திற்கு ஏற்புடையதாக இல்லை. நம்முடைய பண்பாடும் நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய வாழ்க்கை முறையும் மேற்கத்திய கலாச்சாரம் அல்ல. இன்று வாழ்ந்து விட்டு நாளை பிரிந்து விடலாம் என்கின்ற வாழ்க்கை முறையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை. ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து வாழ வேண்டியது தான் நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை நமக்கு முன்னோர்கள் அழகாக வடித்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த கலாச்சாரங்கள் நம் இடத்திலே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஐயா அவர்கள் தலைமையுரையிலே மிக அழகாக சொன்னார்கள், ஏன் நாம் பள்ளிக்கூடங்களிலே இருந்த அறநூல்களை எல்லாம் எடுத்து விட்டோம்? அந்த அறநூல்களை எல்லாம் எடுத்ததன் காரணமாக இன்று நாம் அந்த அறமான செயல்களை, நன்னூல்களை, நன்னெறிகளை எல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்காமல் போனதன் காரணமாக நாம் எல்லாம் இன்று எதையோ இழந்து விட்டோம் என்று சொன்னார்கள். அவை பிராட்டி சொன்னால், அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார். இளம் வயதிலேயே செய்வதற்கு விரும்பு என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கு யார் தலைவனாக, ஹீரோவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு சினிமா நடிகனை தாடி ஓடுகின்றோம். அங்கே என்ன நடக்கின்றதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் உங்களையெல்லாம் இத்தனை கடினமான சூழலிலே உங்களையெல்லாம் முதல் தலைமுறையிலே இருக்கின்ற பட்டதாரிகளாக ஆக்க வேண்டும், பொறியாளராக மாற்ற வேண்டும், ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கி பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். அவர்கள்தான் உங்களுக்கு நாயகராக இருக்க முடியுமே ஒழிய ஒரு திரைப்பட நாயகன் உங்களுக்கு தலைவனாக முடியாது. ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு தலைவனாக முடியாது. அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கின்ற உங்களுடைய பெற்றோரை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். நமக்கு அறநூலிலே சொல்லுகின்ற பொழுது அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் என்று சொன்னார்கள். முன்னெறி தெய்வம் கடவுளை பின்னால் வைத்தார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று போற்றினார்கள். அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் என்று சொன்னார்கள். பெற்றோர்களை போற்றுங்கள், வணங்குங்கள், அவர்கள் காட்டுகின்ற நல்வழியிலே செல்லுங்கள் என்று நமக்கு அழகாக வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்று பெற்றோர்களை போற்றுகின்றோமா, மதிக்கின்றோமா, அவர்கள் காட்டுகின்ற அறவழியிலே சொல்லுகின்றோமா? பார்க்கின்றோம் இளைஞர்கள் எல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள்? இந்த போதை உலகத்திலே அவர்கள் தடமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். கற்றவர்கள் அதிகரித்திருக்கின்ற நாட்டிலே என்ன நடக்கின்றது? தீபாவளி வருகின்றது, அரசு நிர்ணயிக்கின்றது, இந்த ஆண்டு இவ்வளவு வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பதற்கான மதுபானத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒரு குறிக்கோளை வைக்கின்றார்கள். பெற்றோர்கள் என்ன சிந்திக்க வேண்டும்? நீ செல்ல வேண்டிய இடம், பெரியோர்களை பாருங்கள். எத்தனையோ குழந்தைகள் அடுத்த வேளைக்கு உணவில்லாமல் இருக்கின்றார்களே, இந்த பொருளை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுங்கள். எத்தனையோ குழந்தைகள் அனாதை ஆசிரமத்தில் இருக்கின்றார்கள், அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பெரியோர்கள் குழந்தைகளால் புறம் தள்ளப்பட்டு முதியோர் இல்லத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள் என்று சொல்லுவதில்லை. நாம் எதை நோக்கி ஓடுகின்றோம்? போதை வஸ்தை நோக்கி ஓடுகின்றோம். அரசு நிர்ணயிக்கின்றது, இந்த வருஷம் இவ்வளவு என்று நிர்ணயித்து அதிலே நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்று பெருமிதமாக சொல்லுகின்றோம். இத்தனை மாணவர்கள் இதை சாதித்திருக்கின்ற என்று நமக்கு கனவு காணுங்கள் என்று சொன்ன அப்துல் கலாமினுடைய சிறப்புக்குரிய நாளாக இருக்கின்றது. நாம் எதை நோக்கி ஓட வேண்டும்? எதை பற்றிய கனவாக இருக்க வேண்டும்?
இந்த உலகம் நாம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற நாடாக நாம் வல்லரசு ஆக வேண்டாம், ஒரு நல்ல அரசாக மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற மனிதராக உயர்வதற்குரிய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த பல்சமய இயக்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதநேயம் உருவாக வேண்டும். 150 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் ஒரு பல்சமய இயக்கங்கள் இல்லை. ஏனென்றால் அன்று சாதிகளை பற்றி சிந்திக்கவில்லை, சமயங்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஆனால் இன்று எங்கு சென்றாலும் நீ இவர்களா, இந்த மதமா அல்லது இந்த ஜாதியா என்கின்ற நிலையிலே நம்முடைய ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த நிலையிலே இருந்து மாறுவதற்குரிய சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்காக கொடுத்திருக்கின்றார்கள். எப்பொழுதும் முன்பதற்குரிய நேரம் இருக்கின்றது. ஒரு நாள் இதனால் கஷ்டப்படுவதனால் ஒன்றும் குறைந்து போய்விடுவதில்லை. எத்தனையோ பேர் ஒரு வேளை உணவுக்கு இல்லாமல் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு இன்று பல்சமய தலைவர்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான கருத்துக்களை விதைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதரிடத்தில் இந்த கருத்துக்களை கொண்டு செல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுதான் நம்முடைய இந்த அமைப்பினுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய நோக்கம் இந்த சமுதாயமானது நல்வழியிலே செல்ல வேண்டும். அவர்கள் காலையிலே சார்லஸ் இடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சமயத்தினுடைய ஒற்றுமையை பற்றி பேச வேண்டும் என்று கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். ஒரு முறை விமானத்திலே ஒரு வெளியூருக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு. விமானத்திலே வந்து கொண்டிருந்தேன். அவர்கள் அவர்களுக்கான மலேசியா என்று நினைக்கின்றேன். வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் யாரெல்லாம் எந்த உணவை பதிவு செய்திருப்பார்களோ அவர்களுக்குரிய உணவை கொடுப்பார்கள். ஒன்று சைவ உணவாக இருக்கும், அருகிலே இருக்கின்றவர்களுக்கு மற்ற அசைவ உணவாக இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒருவர் கொடுப்பார்கள். எனக்கு அருகிலே ஒரு இளைஞர் அமர்ந்திருந்தார். அவர் அசைவ உணவு வாங்கி வைத்திருந்தார். நானும் வாங்கி வைத்திருந்தேன், உணவு உண்டேன். அவர் உண் என்று சொன்ன பொழுது சொன்னார், வேண்டாம், நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள், நான் இந்த விமானத்தை விட்டு இறங்கி சென்றதற்கு பின்பு அந்த உணவை உண்டு கொள்கின்றேன் என்று சொன்னார். நடந்தது உண்மை. அந்த இளைஞன், ஏனென்றால் நீங்கள் சைவ உணவு உண்கின்றீர்கள், பக்கத்திலே இருக்கின்றேன். இல்லை, பரவாயில்லை என்று சொன்ன பொழுது அந்த இளைஞன் வேண்டாம் என்று சொன்னார். இதுதான் ஒரு நல்லிணக்கமாக அவர் ஒரு வழிகாட்டிய இளைஞனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நம் மனித நேயம் என்கின்ற கருத்தை இங்கே எல்லாரும் விதைத்தார்கள். அந்த கருத்துக்கள் ஐயா அவர்கள், உங்களுடைய செயலர் அவர்கள் அழகான பல கருத்துக்களை எல்லாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாழ்விலே வந்த செய்தியை சொன்னார்கள். நேற்று வேறொரு நிகழ்விலே கலந்து கொள்கின்ற பொழுது மனித நேயத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதராக இருக்கின்ற செய்தி துரைசாமி அவர்கள் உங்களைப் போல இருக்கின்ற கல்லூரியில் இதே நேரத்தில் உரையாற்றி கொண்டிருந்தார். உணவை பற்றிய தேடலை பற்றிய ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார். உணவு எப்படிப்பட்டதாக, செரிமானம் உடையதாக, பசித்த பின்பு உண்ணுகின்ற உணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதுதான் முதல் படிப்பாக இருக்க வேண்டும். கல்வி என்பது 2வது பட்சம். முதல் படிப்பு உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு என்று சொல்லிக்கொண்டு மிக அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதுபோல் ஐயா அவர்களும் மிக அழகான பதிவுகளை எல்லாம் செய்தார். கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பு அவர் சொன்னார், கண்டிப்பாக இளைஞர்கள் தினந்தோறும் செய்தித்தாளை படிக்க வேண்டும். நம் கையில் இருக்கின்ற அலைபேசியில் இருக்கின்ற செய்திகளை அல்ல, தினந்தோறும் வருகின்ற நாளிதழிலே வருகின்ற செய்திகளை எல்லாம் படித்து பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளை வாசிக்கின்றவர் இருந்தால் நன்றாக தெரிந்திருக்கலாம். தமிழ் இந்து இசை என்று சொல்லுகின்ற நாளிதழிலே ஒரு அழகான ஒரு புத்தகத்தினுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். ஏன் அதிகமான ஜப்பானியர்கள் ஒலிம்பிக்கிலே பதக்கம் பெறுகின்றார் என்ற கருத்தோடு அழகான ஒரு கட்டுரையை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய கல்வி முறை. ஐயா அவர் சொன்னார்கள், கல்வியில் எதை புகட்ட வேண்டும் என்று அதற்கு அழகான கட்டுரை பார்க்க வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே இருக்கின்றோம். அந்த கட்டுரையிலே போட்டிருந்தார்கள். அவர் சொன்னாங்க, 2 வயசுலேயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு விட்டுறாங்கன்னு.
ஆனால் அவர்களெல்லாம் அந்த நாட்டிலே 6 வயதிற்கு பின்பால்தான் பள்ளிக்கூடத்திற்கே குழந்தைகளை அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் பெற்றோர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்பிவிடுவார்கள். நாம் பிறந்தவுடனே குழந்தை பேசியவுடனே மறுநாளே பள்ளியிலே கொண்டு போய் தள்ளிவிடுவதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்குது. பழைய காலத்தில் பெரியவங்களாம் இருக்கிறாங்க, ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். கையை காதில் தொட்டாத்த வயசு, நீ 5 வயசு 6 வயசுன்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்பொழுதுதான் முழு வளர்ச்சி அடைந்திருக்கின்றார் என்று பள்ளியிலே தலைமை ஆசிரியர் சேர்த்து கொள்வார். நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டெல்லாம் வேண்டியதே இல்லை, உங்களுக்கெல்லாம் பிறப்பு சான்றிதழ் வேண்டியது இல்லை. மாணவனுடைய வளர்ச்சியை பார்த்துத்தான் கல்வி கொடுத்தார்கள். அந்த கட்டுரையிலே பார்க்கின்ற பொழுதும் முதல் 4 ஆண்டுகள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நீதி போதனை வகுப்பு மட்டும்தான் நடக்குது. அந்த ஆங்கிலம் படிக்கிறதோ மற்றது மொழிகளை படிக்கிறதோ இல்லை. நீதி போதனைகள், பெற்றோர்களை எப்படி மதிப்பது, தேசத்தை எப்படி மதிப்பது, பேருந்திலே செல்லுகின்ற பொழுது பெரியவர்கள் நின்று கொண்டிருந்தால் அவர்களை வணங்கி அவர்களுக்கு இடம் கொடுத்து நாம் நின்று கொண்டிருக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், தேசப்பற்றை வளர்ப்பதும் மொழிப்பற்றை வளர்ப்பதும் பெரியவர்களை வளர்க்கின்ற முறையிலே நாம் செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை, ஆழமான கருத்தை அவர்கள் விதைத்திருக்கின்றார்கள். 4 ஆண்டுகள். அதன் பின்பு அவரவர்கள் யாரெல்லாம் எதை விரும்புகின்றார்களோ அதை மட்டும்தான் கற்க முடியும். நமக்கு அப்படி இல்லை. கல்லூரியில் போய் எது கிடைக்குதோ சேர்ந்துக்க வேண்டியது. 2 ஆண்டுக்கு பின்பு அந்த கல்லூரியில் அது பிடிக்கலைன்னா படிக்க மாட்டோம். முடிச்சு போகிற போது பாதி பாடங்கள் அரியராக இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள், ஆகவே அவர்கள் விரும்புகின்ற பாடத்திலே படிக்கின்றார்கள், விரும்புகின்ற விளையாட்டிலே விளையாடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் உலக அந்த விளையாட்டிலே ஒலிம்பிக்கிலே முதல் 5 இடங்களிலே வருகின்றார் என்றால் அவர்கள் இளைஞர்கள் விரும்பியதை ஏற்று படிக்கின்ற ஆற்றல் அவர்களுக்குரியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் வெற்றி அடைவதற்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற கட்டுரை ஒரு பயனுடைய கட்டுரையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இதுபோல இருக்கின்ற கட்டுரைகள் ஐயா அவர்கள் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள். ஊரனடிகள் என்ற அடிகளார் ஒருவர் இருந்தார். ஐயாவை போல தினந்தோறும் வருகின்ற பத்திரிகையிலே வருகின்ற செய்திகளை எல்லாம் பதிவு செய்து 1,00,000 பதிவுகளை பதிவு செய்து வைத்திருந்தார். அப்பொழுது எவ்வளவு சிந்தனைகள் அவருடைய உள்ளத்திலே 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் படித்து எடுத்து வைத்த பதிவை உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் என்றால் அவர் எவ்வளவு ஞாபகசக்தியோடு இன்றும் வந்ததை நினைவுபடுத்த வேண்டும் என்று வருகின்றார். ஆகவே ஒரு சமுதாய மாற்றத்திற்கு ஒரு நல்ல நல்லிணக்கமாக இது அமைந்திருக்கின்றது. நம்முடைய மாற்றம் எங்கே தொடங்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவருடைய மாணவனிடத்திலே இருந்துதான் தொடங்கப்பட வேண்டும். ஒரு மாற்றம் என்பது ஏதோ அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தினாலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது. பாதுகாப்பாக செல்ல வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உண்டு. அதற்கான சட்டத்தை அரசு தான் சொல்ல முடியும் ஒழிய தலைக்கவசம் இல்லாமல் செல்வதும் வேகமாக செல்வதும் அரசு கட்டுப்படுத்தினால் மட்டும் போதாது. அடிபட்டதற்கு பின்பு அவர்கள் துன்பப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இளைஞரிடத்தில் வேகம் இருக்கலாம், ஆனால் அது விவேகமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். நமக்கு மட்டுமில்லை, நம்மை சார்ந்திருக்கின்றவர்களும் அதன் மூலமாக பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்பதை சிந்திப்பதற்குரிய அரங்காக இருக்கின்றது. இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இஸ்லாமிய தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள், கிறிஸ்தவ தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள், சீக்கிய தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய பல சான்றோர்கள் இந்த அரங்குக்கு வந்திருக்கின்றார் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேறு இடத்திலே இருந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புனித நூல்கள் இருக்கின்றது. ஆனால் வந்து இருக்கின்ற இடம் ஒன்று, புறப்பட்ட இடம் வேறு, வந்து சேர்ந்திருக்கின்ற இடம் ஒன்று. அதுதான் அன்பு என்கின்ற ஒரு அறத்தை நம்முடைய எல்லா சமயங்களும் போதிக்கின்றன. பல வழிகள் பல இருக்கலாம். சேருகின்ற இடம் அன்பு என்கின்ற ஒரு இடத்தை நாம் நோக்கி செல்லுகின்றோம். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் நமக்கு கீதையும் சொல்லுகின்றது, குரானும் சொல்லுகின்றது, நமக்கு நம்முடைய விவிலியமும் சொல்லுகின்றது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாரும் விட்டு கொடுத்து வாழுகின்ற தன்மையோடு வாழ வேண்டும் என்கின்ற அறத்தைத்தான் நம்முடைய புனித நூல்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. வழிகள் வேறு வேறாக இருக்கலாம், சேருகின்ற இடம் ஒன்று என்று நமக்கு அழகாக வெளியிட்டு கூறுவது நம்முடைய சமயங்கள்.
அது சமயம் காட்டுகின்ற அறவழியிலே செல்வதன் மூலமாக குடும்பங்கள் ஒன்றாக இருந்தால் மட்டுமே அவர்கள் பெற்றோர்களிடத்திலே இருந்துதான் அது தொடங்கப்பட வேண்டும். மற்றவர்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், வாருங்கள் வழிபாட்டுக்கு வாருங்கள், இதையெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லத்தான் முடியுமே ஒழிய, ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று சொல்லுவார்கள், பல நாட்களுக்கு முன்பு படித்தது. கோழியை வந்து கோபத்தான் சொல்ல முடியும் ஒழிய கோவி கூவு என்று சொல்ல முடியாது. அது தானாகவே கூவ வேண்டும் ஒழிய கோழி கூவு என்று சொல்லி நாம் தட்டி கொடுக்க முடியாது. அதுபோல் அதை அவரவர்கள் உணர வேண்டுமே ஒழிய நீ இதை அடைய வேண்டும் என்று சொல்லத்தான் முடியும் ஒழிய அதை அடைவதற்கான மார்க்கத்தை வழியை நீங்கள் தான் தேட வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நம்முடைய சார்லஸ் அவர்களும் மணவை அவர்களும் சென்ற வாரத்திலே வந்திருந்து நீண்ட நேரம் எங்களோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியோடு கைதட்டுகின்றார்கள். உணவுக்கான நேரம் என்பதை புரிந்து கொண்டு இத்தோடு நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு கொண்டாடுங்கள், பாதுகாப்போடு கொண்டாடுங்கள், வாழ்த்துகின்றோம். மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே சிறப்பு அழைப்பாளர்களாக வந்த சான்றோர்களுக்கும், என அருமை மாணவ செல்வங்களுக்கும் இந்த ஒரு அற்புதமான நன்னாளில் இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நான் ஒரு 20 ஆண்டு காலம் கல்லூரியில் முதல்வராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கல்லூரியில் இது போன்ற ஒரு தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிற முதல் நிகழ்வு இது. இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தி காட்டிய சார்லஸ் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னால் கடந்த 3 மணி நேரமாக தேவாலயத்தில் இருக்கமா, கோவிலில் இருக்கமா, இல்லை பள்ளிவாசலில் இருக்கமான்னு மாறி மாறி ஒவ்வொரு 10 நிமிஷமும் ஒரு ஆலய வழிபாட்டுக்குள்ளே நம்மளை அழைத்து சென்ற இந்த நிகழ்ச்சி உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த, நம்மை எல்லாம் அனுமதித்த எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஏன் நன்றி சொல்கிறேன்னா, உலகத்தில் இவ்வளவு இடங்கள் இருக்கும் பொழுது இந்த நிகழ்வு நடப்பதற்கு சாத்தியமான ஒரே மண் தமிழ் மண். அந்த தமிழ் மண்ணில் உங்களையும் என்னையும் படைத்ததற்காக மீண்டும் ஒரு முறை அந்த ஆண்டவனுக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளுக்கு முழு ஒத்துழைப்பும் அனுமதியும் பொருட்செலவையும் தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் MIET கல்வி நிறுவனங்களின் தலைவர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்ஹாஜ் ஐயா முகமது யூனுஸ் அவர்களுக்கு இந்த புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் சார்பாகவும் மாணவ செல்வங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு உறுதுணையாக இன்னும் நிகழ்ச்சிகளை மென்மேலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு எங்களோடு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கும் கல்லூரியின் துணைத் தலைவர் முனைவர் MY அப்துல் ஜலீல் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை
கவிஞர் ஜாஃபர் அவர்களும் ஃபாதர் சார்லஸ் அவர்களும் வந்து கேட்கும்போது இது எப்படி இப்படி நிகழ்ச்சி இருக்கும், ஏன்னா நான் பார்த்த அனுபவம் இல்லாத காரணத்தினால இந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடலாம்னா யார் வரமாட்டாங்களோ அவங்கள சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, நிகழ்ச்சி நடக்காமல் போயிடும்னு சொல்லிட்டு யாராவது ஆதீனத்தை கூப்பிட்ருவோம்னு சொன்னேன். கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் ஃபாதர் வந்து ஆதீனம் தானே கூப்பிட்ருவோம் அப்படின்னாரு. ஒரு இஸ்லாமிய கல்லூரிக்கு ஒரு ஆதீனம் வந்து ஒரு 2 மணி நேரம் அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு நினச்சா உண்மையிலே ஆதீனம் பேரை போட்டு ஒரு பத்திரிக்கையும் கொண்டு வந்துட்டார். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே ஆதீனமும் வந்துட்டார். எங்கே இருந்து பக்கத்தில் இருந்து இல்லை, 4-5 மணி நேரம் தள்ளி கோவையிலிருந்து இந்த நிகழ்வுக்காக நம்மை சிறப்பிப்பதற்காக அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்த சிரவை ஆதீனம், குருமகா சன்னிதானம், கௌமார மரபு, தண்டபாணி சுவாமிகள், வழி திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவர் பேசும்போது அழகாக சொன்னார், இன்றைக்கி எம்ஐடி கேம்பஸே வெஜ்ஜுக்கு மாறிடுச்சு, அதனால் சைவம் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம விட்டு கொடுத்தோம்னு சொன்னார் இல்லையா, அது அப்படி கிடையாது. எந்த ஒரு இடத்துல சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்காக பெரும்பான்மை மக்கள் விட்டு கொடுக்கிறார்களோ அதுதான் வெற்றி. இந்த நிகழ்வில் இந்த நிகழ்ச்சியில் மைனாரிட்டி ஆதீனம் அவர்களுக்கு நம்ம விட்டு கொடுத்தா தான் பெருமை, அவரை நமக்கு விட்டு கொடுத்தா என்ன கிடையாது, பெருமை கிடையாது. அது மாதிரி நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க, இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் ஆர் காஸ்ட் ஆர் லிங்குஸ்டிக், எதை வேணாலும் எடுத்துக்க. எந்த ஒரு இடத்தில் பெரும்பான்மை அதிகப்படியான மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு குறைவான மக்கள் வாழும் பழக்க வழக்கத்திற்காக விட்டு கொடுப்பதே மகிழ்ச்சியான விஷயம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த நிகழ்வின் மூலம் அதை நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை மனதில் உறுதி கொண்டு எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினருக்காக விட்டு கொடுத்தால்தான் அந்த இடம் மகிழ்ச்சியானதாக சொர்க்க பூமியாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு, அப்படிப்பட்ட இடமாக உலகத்திலேயே இந்தியாவிலேயே இந்த மண் தமிழகம் திகழ்கிறது. இந்த தமிழகத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற பெருமையோடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவுடன் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அற்புதமான ஒரு அரை மணி நேர உரையை உங்களுக்கு பசிக்குதுங்கிறதையும் தெரிஞ்சு ரொம்ப சுருக்கமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஆதீனம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, பேருள் பணி லூ அந்துவான் முதன்மை குரு திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டம் அவர்களுக்கும், சகோதரி தேவகி அவர்களுக்கும், சீக்கிய மதத்தின் அடையாளமாக முனைவர் அச்சர் சிங் இங்கு பங்கேற்றிருக்கிறார். அவர் சீக்கியர் நலச்சங்கம் திருச்சியின் தலைவர். அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எம்ஐடி ஐடி துறையின் தலைவி பேராசிரியர் பர்வீன் அவர்களுக்கும், கலைமாமணி திருமிகு ஜோதிலட்சுமி சங்கர் அவர்களுக்கும், திருமிகு தாரணி அவர்களுக்கும், ராஜா மான்சிங் அவர்களுக்கும், மணிமேகலை அவர்களுக்கும், பிரான்சிஸ் லியோ அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக டாக்டர் அலீம் அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க, என்னையை மட்டும் ஏன் கூப்பிடலை அப்படின்னு, என்னை எந்த அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்கன்னு தெரியலை அப்படின்னாரு. மனிதர்களுக்கு ஒன்றும் மனதை வலுப்படுத்த வேண்டும், இல்லை உடலை வலுப்படுத்த வேண்டும். மனதை வலுப்படுத்துபவர்கள் மத தலைவர்கள், உடலை வலுப்படுத்துபவர்கள் டாக்டர்கள். கிறிஸ்தவம் மற்றும் இந்துக்கள் சார்பாக மனதை வலுப்படுத்துபவர்களும், இஸ்லாமியர் சார்பாக உடலை வலுப்படுத்துவதற்காக மருத்துவரை இங்கு அழைத்திருக்கிறோம் என்று கூறி அவருக்கும் அவருடைய சொற்பொழிவுக்கும் உண்மையிலேயே ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கிறிஸ்தவ சமய பாடல் பாடிய ரிஷிவந்தினி அவர்களுக்கும், அற்புதமான ஒரு வாழ்த்துரை வழங்கிய மனவை தமிழ் மாணிக்கம் அவர்களுக்கும், அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் மேடையில் மதத்திற்கு அப்பாற்பட்டு நம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்கு வலியுறுத்திய அவருக்கும் எம்ஐடி கல்வி நிறுவனங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதில் கவிஞர் ஜாஃபர் அவர்கள் இருக்கிறார்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் முன்வரிசையில் அமரப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருடைய பெயர்களை தனித்தனியாக கூறாததற்கு ஒரே காரணம், அனைவருக்கும் பசி என்ற ஒரே காரணத்தை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக பொறுமையாக கேட்டமர்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த
நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த 5 நாட்களில் தீபாவளி கொண்டாட்டங்கள் வரப்போகிறது. ரொம்ப பாதுகாப்பாக பொறுமையாக எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதீனம் அவர்கள் சொன்னது போல நம் மனதில் உள்ள அசுர குணத்தை அழிப்பது தான் தீபாவளி திருநாள். அந்த திருநாளை மிகச்சிறப்பாக கொண்டாடுவதற்கு எம்ஐடி கல்விக் குழுமம் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் எனது சார்பாகவும் பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.